ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் முதல்வன் மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இணைந்து நடத்தும் மெயின்ஸ் ஐ ஓப்பனர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஆல்ரெடி பாலிட்டியை எப்படி படிக்கணும், ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம், ஸோ மெயின்ஸ் ரிலேட்டடாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸ் ஐ ஓப்பனர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் சிலபஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மெயின்ஸ் ஓரியன்டாக இந்த சிலபஸ்லேருந்து எப்படி தீம்ஸை, எப்படி சப் தீம்ஸை, மைக்ரோ தீம்ஸை இன்னும் கொண்டு வரலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதில் எப்படி யூபிஎஸ்சி ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லேருந்து நம்ம எப்படி வந்து தீமையும் சப் தீமையும் புரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணணும், நம்ம கண்டென்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதிலிருந்து நம்ம எப்படி ஆன்சர் எழுத கற்றுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ GS2ல் நமக்கு வந்து 50 மார்க்ஸுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 9 and 10 அண்ட் கொஷின் நம்பர் 19 and 20 இந்த 4 கொஷின் நம்பரில் தான் கொஷின் வரப்போகுது. ஸோ கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக 4 கொஷின்ஸ் தான். ஸோ இட் ஹேஸ் டு பி 4 கொஷின்ஸ் அண்ட் கொஷின் நம்பர் 9, 10 and 19, 20. ஸோ இந்த இடத்துல தான் கொஷின் வரப்போகுது. ஸோ 9 and 10 வந்து 10 மார்க்கர் கொஷின் அண்ட் 19 and 20 வந்து 15 மார்க்கர் கொஷின். ஸோ 4 கொஷின் நம்ம படிக்க போகிறோம். 50 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ 250 மார்க்ஸில் 50 மார்க் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது 1/5 ஆஃப் த பேப்பர். ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ சிலபஸ்க்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ், அதாவது இந்தியாவோட நெய்பர்ஸ் லைக் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ். ஸோ இந்தியாவுக்கும் இந்த நெய்பர்ஸ்க்கும் என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஸை படிக்கிறது த ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் ஒன் வந்து பைலேட்ரல், ரீஜனல், குளோபல், குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ பைலேட்ரல் லெவலில், ரீஜனல் லெவலில், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய குரூப்பிங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் இஸ் அ ரீஜனல் குரூப்பிங், பிரிக்ஸ் இஸ் அ குளோபல் குரூப்பிங். ஸோ திஸ் இஸ் அ ரீஜனல் குரூப்பிங் whereas this is a global grouping. ஸோ இந்த குரூப்பிங்ஸில் சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இதை தான் படிக்க போகிறது செகண்ட் சாப்டர். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு இன்வால்விங் இந்தியா as well as affecting இந்தியா. இன்வால்விங் இந்தியா மீன்ஸ் அந்த குரூப்பில் இந்தியா மெம்பராக இருக்கலாம். அஃபெக்டிங் இந்தியா, அந்த குரூப்பில் இந்தியா மெம்பராக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன் போத் குரூப்ஸ், ஸோ மெம்பர் இந்தியா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸில் இந்தியா இஸ் அ மெம்பர். ஸோ அப்போ நம்ம இது எப்படி இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்கஸ், இதில் வந்து இந்தியா மெம்பர் கிடையாது, பட் ஆனால் ஹவு இட் வில் அஃபெக்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் செகண்ட் சாப்டர், ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ், ஹவு இட் அஃபெக்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், வெதர் இந்தியாவில் மெம்பராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம படிக்கணும். இதுதான் செகண்ட். ஸோ தேர்டு வந்து பாலிசிஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ டெவலப்டுனா, ஸோ நமக்கு தெரியுது இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரிஸ் லைக் USA, இந்த யூரோப், தென் ஜப்பான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸும் டெவலப்பிங் கண்ட்ரிஸும், ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸும் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் எப்படி இந்தியா அவங்களோட பாலிசிஸும் பாலிட்டிக்ஸும் எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை படிக்கிறது தான் 3வது சாப்டர். ஓகே, 4வது சாப்டர் என்ன படிக்க போகிறோம்னா, இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ். இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் 4வது சாப்டர். அண்ட் தென் அகைன் இட்ஸ் ஏஜென்சிஸ். இதில் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட். ஸோ இப்போ நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்தராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 3ஆக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நெய்பர்ஸ் அண்ட் நான் நெய்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் சாப்டர் டாக்கிங் அபவுட் நெய்பர்ஸ். 3வது சாப்டருக்குள்ளே போங்க, பாலிட்டிக்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ விச் மீன்ஸ் இவங்க எல்லாமே நான் நெய்பர்ஸ். ஓகே, இது நெய்பர், இது நான் நெய்பர். அப்போ சாப்டர் 1ம் சாப்டர் 3யும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் நெய்பர்ஹுட் as well as இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் வித் நான் நெய்பர்ஹுட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணியிருக்கோம் இந்த சாப்டர் ஆர் தீம் 1. செகண்ட் ஒன் ரீஜனல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். So this is given in the second one, regional groupings and agreements. So that is again important theme.
மூணாவது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நம்ம சிலபஸில் 4 கொடுத்துருக்காங்க, நம்ம அதை 3 தீமாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணிடலாம் இந்த 3 சாப்டரில் எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ நெய்பர்ஹுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 21 வரைக்கும் எந்த கொஷின்ஸும் கேட்கல, 23லையும் கேட்கல, 25லையும் கேட்கல. ஸோ விச் மீன்ஸ் நெய்பர்ஹுட்லேருந்து கொஷின்ஸ் வர வந்து ஒரு ரேர் ஃபினாமினா. ஸோ எல்லா வருஷமும் கேட்பாங்கன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, நம்ம அனாலிசிஸ்லேருந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ நெய்பர்ஹுட் அப்போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இட் கெட்ஸ் அ லீஸ்ட் ப்ரையாரிட்டி அமாங் த லிஸ்டட் டாபிக்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் non-neighbors affecting India as well as Indian diaspora. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து தான் minimum 1 and maximum 2 questions will be asked. ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கடுத்து மூணாவதாக இருக்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ், குரூப்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது அகெயின் இங்கேயும் 1லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்கள் மார்க்கை பார்த்தீங்கனாலே தெரியும், 30, 40, 25, 30, 40, விச் மீன்ஸ் இங்கே தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 2 இல்லை 1 கேட்குறதுக்கு. ஸோ கேரண்டீடு கொஷின்ஸ் இந்த 2 இடத்துலையுமே கேரண்டீடு கொஷின்ஸ் வரும். திஸ் இஸ் நாட் அ கேரண்டீடு பார்ட். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம செஷனில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ அதாவது நம்மளுடைய தீம் 3, இந்த 3வது தீமை தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது யுனைடெட் நேஷன்ஸ். ஏன் யுனைடெட் நேஷன்ஸை பார்க்கணும், ஏன் அதோடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியை பார்க்கணும், வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸை பார்க்கணும். அதில் 4 பிரின்சிபல் ஆர்கன்ஸை நம்ம பார்க்கணும். யுஎன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 15 to 16 ஏஜென்சிஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்கணும். அடுத்து வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, யுனைடெட் நேஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்னா, எஸ் வி ஹேவ் WTO. ஸோ யுஎன் அதோடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ், யுஎன் இல்லாமல் இருக்கிற மற்ற குளோபல் இன்ஸ்டிடியூஷனில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டானது WTO. ஸோ இந்த 3 தான் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது நம்ம தீமில் 3வது தீமில் நம்ம படிக்க வேண்டியது மொத்தம் 3. ஸோ ஒன்று வந்து யுனைடெட் நேஷன்ஸ், 2வது அதோடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ், 3வது அதர் தென் யுனைடெட் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் WTO. ஸோ இந்த 3 தான் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ 4வது சாப்டர் நம்ம படிக்க வேண்டியது 3 இந்த 3 மட்டும்தான், ரைட்? ஓகே, ஸோ நம்ம குயிக்காக யுனைடெட் நேஷன்ஸில் ஓகே ஓகே அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, இதுக்குள்ளே மட்டும் we are going to discuss என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் UPSC ஆல்ரெடி முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி we will come little later. First we will discuss about United Nations, then we will discuss about UN specialized agencies, right? Okay, first United Nations and its organs. So question number 1 and question number 3, so ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ question number 1ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, discuss the impediments India is facing in its pursuit of a permanent seat in UNSC. ஸோ UNSC is nothing but United Nations Security Council. இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா வந்து பர்மனண்ட் மெம்பராக ஆகிறதுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சி த இம்பெடிமெண்ட்ஸ். இம்பெடிமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? அப்டக்கிள்ஸ் ஆர் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இந்தியா பர்மனன்ட் சீட்டை வாங்குறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது இஸ் அபவுட் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் இட்ஸ் ரிஃபார்ம். அப்போது ஏன் ரிஃபார்ம் பண்ண முடியல, ஏன் இந்தியாவால் அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் சீட்டு வாங்க முடியல, அதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கொஷினோட டிமாண்டாக இருக்குது. ஸோ 2015 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் 2025, லைக் ஆஃப்டர் 10 years, just see the question again. The reform process in the United Nations remains unresolved. Okay, so just see, it is the same thing. ஸோ இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவை ஸ்பெசிஃபிக்காக வச்சு இந்தியா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் த கொஷின் இஸ் ஸ்பெசிஃபிக் டு இந்தியா. ஆனால் இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து UNSC as a whole. ஸோ திஸ் கொஷின் இஸ் சம்வாட் ப்ராடர், பட் ஆனால் தீம் ஒன்று தான். ஸோ இதுவும் தீம் வந்து ரிஃபார்ம் இன் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இங்கே தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அகெயின் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், பட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் டு இந்தியா. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் அ ப்ராட், UNSCன்னு மட்டுமே ப்ராடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே அவன் மற்ற ஆஸ்பெக்ட் என்ன கொடுத்துருக்கான்னா, இந்த ரிஃபார்ம் ப்ராசஸ் ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்டு. இது ஏன் அன்ரிசால்வ்டாக இருக்குன்னு காரணத்தையும் அவனே சொல்லிட்டான். தட் US வெர்சஸ் ரஷ்யா சைனா அலையன்ஸ், ஆர் எல்ஸ் வி கேன் சே த ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி கான்ஃபரன்டேஷன். ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி கான்ஃபரன்டேஷன்னால தான்
இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இன்னும் அன்ரிஃபார்ம்டு ஆர் அன்ரிசால்வ்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கும் யூ கேன் மேக் அ டைரக்ட் லிங்க். ஸோ ரெண்டு கொஷின்ஸுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த கொஷின் வந்து இந்தியா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் இட் ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்ட். அதுக்கு காரணமாக அவனே சொல்லிட்டான், தட் ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி கான்ஃபரன்டேஷன். ஆனால் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பாலிசி கான்ஃபரன்டேஷன் என்ன, அது எப்படி UNSC அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரிஃபார்மை தடுத்து நிறுத்துது, அது எப்படி சரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மூணாவது கொஷின். ஸோ த தீம் இஸ் ஆல்மோஸ்ட் சேம், ரைட்? ஸோ ஒன்லி this question is specific, whereas 2025 the question is broader. ஓகே, இந்த கொஷினை என்ன கண்டெக்ஸ்டில் கேட்டிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ 2025 கேட்ட கொஷின். ஓகே, ஸோ 2015 this was much in news that time. It was repeatedly news, they have asked it. But why they asked this question again in 2025? ஸோ த பர்பஸ் ஆஃப் யூன், இங்கே தான் நம்ம பர்பஸ் ஆஃப் யூனை புரிஞ்சுக்கணும். இந்த கொஷினை என்ன கண்டெக்ஸ்டில் 2025 கேட்டிருக்காங்க அண்ட் ஏன் கேட்டிருக்காங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், ஸோ இந்த வேர்ல்டு லெவலில் பீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். பட் ஆனால் 2025 1945 யூஎன்னை ஃபார்ம் பண்ணாலும் 2025 வேர்ல்டில் இன்னும் பீஸை கொண்டு வர முடியல. ஸ்டில் we are witnessing the Russia-Ukraine war, Israel-Gaza war, ஈரான்-ஈராக் வார். ஸோ இந்த மாதிரியான வார்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிடாமினன்ட் ஃபினாமினா இருந்துகிட்டே இருக்குது இந்த வேர்ல்டில். ஸோ அப்போ வேர்ல்டில் வந்து ஒரு பீஸ் இல்லவே இல்லை. ஸோ இந்த பீஸ் இல்லாததுக்கு காரணம் யுனைடெட் நேஷன்ஸ் தான். ஏன்னா அதோட பர்பஸ் வந்து டு எஸ்டாப்ளிஷ் பீஸ். அப்போது பீஸ் இல்லை, அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனே ஒரு ரெலவன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ ரெலவன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, ஏன் அதை ரிஃபார்ம் பண்ண முடியல, அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினோட கண்டெக்ஸ்ட் வந்து ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் காசா வார் அண்ட் ஈரான் இஸ்ரேல் வார். ஸோ இந்த 3 வார் கண்டெக்ஸ்ட், ஈவன் இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு 2025 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிஓகே அனாலிசிஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1 இஸ் அபவுட் UNSC, கொஷின் நம்பர் 2 இஸ் அகைன் UNSC. பட் ரெண்டுமே ரிஃபார்ம் ப்ராசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ரிஃபார்ம் ப்ராசஸ், இட் அஃபெக்ட்ஸ் வாட், it affects the functioning of the UN. It affects the functioning of the UN. So அதனால it is there. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க, what are the main functions of United Nations Economic and Social Council, that is ECOSOC. So UN ECOSOC. So this is one of the principal organ. கொஸ்டினோட டிமாண்டை பாருங்க, what is the main function. So இந்த United Nations Economic and Social Council உடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஸோ அதுதான் கொஷினோட டிமாண்டு. இந்த கொஷின்லேயே தேர் இஸ் ஒன் மோர் அட்டாச்மெண்ட், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் கமிஷன்ஸ் அட்டாச் டு இட். இந்த கமிஷன், இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட ஃபங்க்ஷனல்ஸ் கமிஷன்ஸையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றியும் பேசுங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர், இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை பற்றி தான் அதோட அடிநாதம். பட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள லிங்கேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட். ஸ்ட்ரக்சர் என்ன, மேண்டேட் என்ன, இதுதான் சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ அப்போ கொஷின்லேயே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்க, இங்கே ஃபங்க்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேண்டேட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன். இதோட மேண்டேட் என்ன, தட் இஸ் we can say how it functions or what are its core objectives. So இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ we can equate with mandate. So structure and mandate நீங்கள் கொஷனில் பார்த்தா தெரியும் how it gets reflected. So this கொஷனில் structure is directly asked, function is directly asked. இந்த ரெண்டு கொஷின்லையும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை டேரெக்டாக கேட்கல, ஆனால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் தான் இந்த இஷ்யூ இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ரெண்டு கொஷின்ஸுமே அட்ரஸ் பண்ண முடியும். I hope now you are understanding the link between the syllabus and the PYQ. So syllabusல இருக்கிற terms structure and mandate தான் PYQலயும் reflect ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். Okay, so now we will define the boundary for the international institutions, especially the United Nations, right? So this is what we just understood, structure and mandate.
அதுதான் சிலபஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் என்ன, மேண்டேட் என்ன, இந்த ரெண்டுத்தையும் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு தான் பிஒய்க்கியூ நமக்கு வந்திருக்கு, ரைட்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டுமே we will study for prelims. ஓகே, ஸோ ஃபார் ப்ரிலிம்ஸ் we will study ஸ்ட்ரக்சரை பற்றியும் படிச்சிருப்போம், ஃபங்க்ஷனை பற்றியும் படிச்சிருப்போம். நம்ம மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸை மட்டும் ஆட் பண்ணோன்னா ஸோ தட் பிகம்ஸ் அன் ஆட் ஆன். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளஸ் இஷ்யூஸ் அண்ட் வே ஃபார்வர்ட், திஸ் இஸ் ஃபார் மெயின்ஸ். ஸோ நம்ம மெயின்ஸுக்குன்னு புதுசாக எதையும் படிக்க போகிறதில்ல. ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன படித்தோமோ இந்த இஷ்யூஸையும் வே ஃபார்வர்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணோன்னா இட் பிகம்ஸ் த மெயின் கண்டென்ட், ரைட்? ஓகே, ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸை நம்ம ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர்னா என்ன அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு. ஸோ வேர்ல்டு ஆர்டர்னா என்னென்னா, ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, லெட்ஸ் சே ஐஆர். இந்த ஐஆருக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் த பாஸ்ட் ஆஃப் ஐஆர். ஐஆருடைய பாஸ்ட் தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ரைட்? அப்போது ஐஆருங்கிறது கரண்ட் ஆர் த கண்டெம்பரரி. அப்போது வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கும் ஐஆருக்கும் என்ன சம்பந்தம்? இட் இஸ் ஜஸ்ட் த பாஸ்ட் ஆஃப் ஐஆர். ஐஆருடைய பாஸ்ட் தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ப்ரெசென்ட்டாக என்ன நடக்குதோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும் யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸை இந்த கோல்டு வார் பீரியட்லேயே, அதாவது வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆனதுக்கப்புறம் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற பீரியட் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், ரைட்? ஸோ 1945. ஸோ 1944 வேர்ல்டு வார் 2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1945. ஸோ 1945 தான் நம்ம யுனைடெட் நேஷன்ஸை ஃபவுண்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ 1945 ஃபவுண்ட் பண்ணும்போது இதை எதுக்காக ஃபவுண்ட் பண்ணுறோம்? டு கிரியேட் ஆர்டர். ஆர்டர்னா என்ன? ஆர்டரை சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரூல்ஸ் அண்ட் லாஸ். இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கனால, சிக்னல் இருக்கனால தான் அந்தந்த சிக்னலை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வி வில் ஸ்டாப். ஸோ அதனால தான் அந்த டிராஃபிக் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் சிக்னல் இல்லை அப்படின்னா, டிராஃபிக் ரூல்ஸ் இல்லை அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்? ஸோ ஒரு கேயாஸ். ஸோ அப்போ ஸ்மூத் மூவ்மெண்ட் இருக்காது, எஸ்பெஷலி சிட்டி லைக் சென்னை ஆர் பெங்களூர். ஸோ அப்போ டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது தான் ஆர்டர். ஸோ ஆர்டர் இஸ் நத்திங் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம குளோபல் லெவலில் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில், ஸோ அமாங் கண்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ அதுதான் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை தான் இந்த ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் யுனைடெட் நேஷன்ஸுடைய வேலை. எதுக்கு இந்த ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? ஸோ தட் தேர் வில் பி பீஸ். ஏன் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு ஹேஸ் விட்னஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், வேர்ல்டு ஹேஸ் விட்னஸ் செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ 3வது வேர்ல்டு வார் வரக்கூடாது. இந்த 3வது வேர்ல்டு வார் வராமல் பீஸ் நிலவணும் அப்படின்னா நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் வேணும். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ஆர்டர் வந்து பீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த பீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் யுனைடெட் நேஷன்ஸுடைய கோர் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 1945. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் த கோல்டு வார் எரா. ஸோ இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு வார் எரா 1945 to 1991. So 1945 to 1991. So this period is Cold War. So in the Cold War na enna? So it is a bipolar world order. இதில் 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் தென் யுஎஸ்எஸ்ஆர். 2 பேருமே சூப்பர் பவர்ஸ். அப்போது இந்த வேர்ல்டு ஆர்டருக்கு பேர் என்னன்னா, இது வந்து பைபோலார் வேர்ல்டு ஆர்டர். அதாவது 2 போல் இருந்தாங்க. இது ஒரு போல், இது ஒரு போல். ஸோ இட் பிகம்ஸ் அ பைபோலார். ஸோ இந்த வேர்ல்டு ஆர்டரில் யுனைடெட் நேஷன்ஸை பெருசாக ஃபங்க்ஷன் ஆகவே விடலை. ஏன் அப்படின்னா, இந்த 2 போலுக்கு நடுவில், ஏன்னா 2 சூப்பர் பவர் இருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ரைட்? ஒரே ஒரு கவர்மெண்ட் தான். இன்னொரு லெட்ஸ் அஷ்யூம் ஒரு கவர்மெண்ட் இஸ் ரன் பை பிஜேபி, வி ஹேவ் ஒன் மோர் கவர்மெண்ட் ரன் பை காங்கிரஸ் அப்படின்னா இந்த 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவுலையும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. தேர் ஷுட் பி ஒன்லி ஒன் கவர்மெண்ட், ரைட்? ஸோ அதே தான் இங்கே 2 சூப்பர் பவர் இருக்கிறனால, இந்த பைபோலார் வேர்ல்டு ஆர்டர் இருக்கிறதுனால யுனைடெட் நேஷன்ஸ் குட் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ தட் இஸ் வாட் த கோல்டு வார், ரைட்? ஸோ இதுக்குள்ள okay, so that's what we can understand.
பைபோலார் வேர்ல்ட் ஆர்டர். ஸோ அந்த டைமில் இந்தியாவோட பாலிசி வந்து நான் அலைன்மெண்ட், அதாவது இந்த ரெண்டு பேர்த்து கூடயுமே சேராமல் இந்தியா மெயின்டைன் அ செப்பரேட் பாலிசி கால்டு நான் அலைன்மெண்ட். ரெண்டு பேர்த்து கூடயுமே அலைன் ஆகாமல் இருக்கிறது தான் நான் அலைன்மெண்ட். ஸோ இந்த பீரியடை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். 1991 என்ன ஆகுதுன்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுது. விச் மீன்ஸ் இந்த ரெண்டு போல் இருந்துச்சு இல்லையா, இந்த போல் வந்து சுக்குநூறாக உடஞ்சு போயிடுது. ஸோ வாட் ரிமைன்ஸ் ஒன்லி யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ இங்கே ரெண்டு போல் இருந்தது, நம்ம அதை பைபோலார்னு சொன்னோம். இங்கே ஒரே போல் தான். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், யூனிபோலார். யூனி அப்படின்னா ஒன்று, பை அப்படின்னா ரெண்டு. ஸோ ரெண்டு இருக்குது, பைபோலார். இங்கே யூஎஸ் மட்டும்தான் இருக்காங்க, விச் மீன்ஸ் இட் இஸ் யூனிபோலார். ஸோ இந்த யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டர் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குது, 1991 இருந்து 2008 வரைக்கும் இருக்குது. நடுவுலையே தேர் ஹேப்பன்ட் ஒன் இன்சிடென்ட் இன் 2001. ஸோ வி ஹேட் ட்வின் டவர் அட்டாக் ஆன் யூஎஸ். ஓகே, ஸோ டெரர் அட்டாக் டுக் பிளேஸ் இன் யூஎஸ். அதுவும் யூஎஸோடைய பெரிய வேர்ல்டு சென்டர்லேயே நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா அப்போ அது வந்து யூஎஸோட பவரை அண்டர்மைன் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட், இன் 2008 என்ன நடக்குதுன்னா த குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த சப்ரைம் கிரைசிஸ். ஸோ இந்த கிரைசிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த யூனிபோலார் ஆர்டர் மெயின்டைன்டு பை யூஎஸ். இப்போ யூஎஸ் மட்டும்தான் சிங்கிள் கவர்மெண்ட் இன் த வேர்ல்ட் லெவல். ஸோ இந்த ஆர்டர் என்ன ஆகுது, அப்போ கம்மிங் டவுன். ஏன்னா இந்த ஆர்டரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, தேர் இஸ் அ கிரைசிஸ். இங்கே எப்படி யூஎஸ்எஸ்ஆரில் கிரைசிஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆச்சோ, அதே மாதிரி யூஎஸ் ஆல்சோ ஃபேஸ்டு குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அப்போ 2008 என்ன ஆகுது, யூஎஸோடைய ஆர்டர் வந்து coming down, going down, right? 2009, if you just see when BRICS was found, BRIC, so this come later, but BRIC was found in 2009. ஏன் 2009ல எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ஏன்னா அந்த டைமில் தான் யூஎஸ் கேம் டவுன். அப்போது யூஎஸ் மேலே, யூஎஸ் அவ்வளோ ஆர்டர் மேலே, யுனைடெட் நேஷன்ஸ் மேலே எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ இட் மீன்ஸ் மற்ற கண்ட்ரிலாம் ஸ்டார்டட் அசர்ட்டிங் தெம்செல்ஸ். ஸோ தே எஸ்டாப்ளிஷ்ட் பிரிக்ஸ். ஸோ நவ் இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க பை, இங்கே ஒருத்தர் தான் இருந்தாங்க யூனி. நவ் பிரிக்ஸ், விச் மீன்ஸ் இங்கே நிறைய கண்ட்ரி இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் நத்திங் பட் மல்டிபோலார். மல்டி இஸ் நத்திங் பட் மெனி. So 2009 onwards, the world order is nothing but the multipolar world order. Yeah, multipolar, just we have seen, there are many other powers. Many major powers started emerging. Especially the number one power is the China. So that is why we often call rise of China. So this rise of China is always challenging the hegemony enjoyed by the USA. அதாவது USA உடைய அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த யூனிபோலார் ஆர்டர், அதை சேலஞ்ச் பண்ணுறது தான் இந்த மல்டிபோலார் ஆர்டர் led by China. ஸோ 2009 இருந்து கரண்டாக இருக்க 2025 வரைக்கும் this is multipolar world order led by both US as well as China. So China also started emerging as a big power, right? Okay, so இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இங்கே US and USSR. So US உடைய ideology is capitalism. USSR உடைய ideology is communism. Right? So 1991ல USSR disintegrated, but still Russia emerged victorious out of the USSR. So இதோட ஐடியாலஜியும் கம்யூனிசம். இப்போ 2009லேருந்து 2025குள்ள ரைஸ் ஆஃப் சைனா, அதாவது சைனா வந்து பெரிய வளர்ந்து வரும் நாடாக மாறி இருக்கு. யாரை சேலஞ்ச் பண்ணுதுன்னா யூஎஸ். இதோட ஐடியாலஜியும் கம்யூனிசம். ஸோ நமக்கு பேசிக்காக நாங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கேபிட்டலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்னன்ட்டு. ஸோ கேபிட்டலிசம்ங்கிறது கேபிட்டலை மெயின் பேஸ் பண்ணி, லிபரல் ஐடியாவை பேஸ் பண்ணி ரன் ஆகிற எக்கனாமி அண்ட் பாலிட்டி. ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது அகெயின் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி எய்ம் பண்ணி கால் மார்க்ஸோட ஐடியாவை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற ஒரு ஐடியாலஜி. ஸோ இந்த ஸ்டேட் இஸ் ரன் பை கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி, இது வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. ஸோ விச் மீன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் ஈவன் கண்டினியூயிங் டுடே. ஸோ இங்கேயும் என்ன இருக்குது, அதே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தான் இருக்குது.
இதை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்? ஓகே, ஸோ திஸ் US is known as West, this USSR is known as East. அப்போது ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் உள்ள கான்ஃபரன்டேஷன். ஸோ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃபரன்டேஷன் தான் நம்ம பார்த்த பிஓக்யூவில் கேட்டிருக்காங்க, ரைட்? வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் உள்ள கான்ஃபரன்டேஷன் தான் யுனைடெட் நேஷன்ஸை ஃபங்க்ஷன் ஆகாமல் தடுக்குது, ரிஃபார்ம் ப்ராசஸை தடுக்குது, ரைட்? விச் மீன்ஸ் அப்போ வெஸ்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும், ஈஸ்ட் என்னன்னு தெரியணும். இந்த ஈஸ்ட் வெஸ்ட்டுக்குள்ள டிவைட்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் ஐடியாலஜிக்கல் டிவைட். வெஸ்டோட ஐடியாலஜி கேபிட்டலிசம், ஈஸ்டோட ஐடியாலஜி கம்யூனிசம். இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தான் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கான்ஃபரன்டேஷன். ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃபரன்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ஐடியாலஜி as well as you understood the question, as well as you also understood the world order. ஸோ வேர்ல்டு ஆர்டர் எப்படி இருக்குது? ஸோ பைபோலார் வேர்ல்டு ஆர்டராக இருந்தது, யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டராக மாறிச்சு, தென் இட் ஹாஸ் பிகம் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டர், அதாவது நம்ம இருக்கிற இந்த வேர்ல்டு ஆர்டர். ஸோ இட் ஹாஸ் மூவ்டு டு மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர். மல்டிபோலார்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், there are many powers, many major powers, like India is also a major power, China is also a major power, Germany is a major power. இவங்க எல்லாமே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பராக இல்லை, பட் ஆனால் இவங்க எல்லாமே மேஜர் பவர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் மீன்ஸ். செகண்ட் ஒன், ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஆர்டர்னால் எப்படி இருக்கணும்? அந்த ஆர்டரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரிக்கு கோஸ்ட் இருக்குன்னா, ஒரு கண்ட்ரிக்கு அவங்க பார்டர்லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது ஒரு ஆர்டர். ஸோ அது பேஸ்ட் ஆன் சம் ரூல்ஸ், ரைட்? யூஎன் அன்கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டிசைட் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அதுதான் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை தான் டிசைட் பண்ணது இந்த கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில். இந்த ரூல்ஸ் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக கரண்ட்டாக இருக்குது, பட் தேர் ஆர் சம் இஷ்யூஸ் ஆஸ் வெல். ஸோ ஆர்டர்னா நம்ம ஃபஸ்ட் என்னன்னு புரிஞ்சுப்போம். அடுத்து வந்து contemporary world order main feature is rise of China, right? So the role of China in South China Sea, role of China in Indo-Pacific, and role of China in Africa. So China வந்து almost in every aspect challenges the US, right? Okay, resurgent Russia. ஸோ ரஷ்யா நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1991 USSR வந்து டிஸ்இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ ரஷ்யா கேம் அவுட் அஸ் அ விக்டோரியஸ் கண்ட்ரி. பட் ஆனால் ரஷ்யா இஸ் கீப் ஆன் டூயிங் ஆர் இன்வால்விங் இன் த Ukraine war more than 2 years. So which means Russia want to regain the older status. It tries to aim the greater Russia, not unite USSR, but ஒரு greater Russia கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் resurgent Russia. Resurgent means trying to emerge, right? Okay. Next one, Trump 2.0 protectionism. ஸோ ட்ரம்ப் 2.1 என்ன அர்த்தம்? ஸோ ட்ரம்ப் 1.0 அப்படின்னா ட்ரம்ப்போடைய ஃபஸ்ட்டு presidential period. So Trump became president once again. So that is why we call it Trump 2.0. So Trump 2.0 protectionism என்னன்னா, ஸோ வேர்ல்ட் லெவலில் ரைட் ஐடியாலஜிஸ், அதாவது ரைட்னா என்னது? இந்த கேபிட்டலிஸ்டோட எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி, ரைட்? ஸோ ரைட் விங் பார்ட்டிஸ் மீன்ஸ் அவங்களுடைய நேஷனை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதாவது நேஷனலிஸ்ட் ஓரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியாவில் ரைட் விங் பார்ட்டிஸ் அப்படின்னா த பிஜேபி இஸ் அ ரைட் விங் பார்ட்டி. ஸோ அதே மாதிரி தான் இன் யுனைடெட் நேஷன்ஸ் ரைட் விங் பார்ட்டி விச் ப்ரையாரிட்டைஸ் இட்ஸ் ஓன் நேஷன் அப்படின்னா அது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஸோ கரண்ட்லி த ரிப்பப்ளிகன் பார்ட்டி அண்டர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் இன் பவர். ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் அ ரைட் விங் பார்ட்டி ஃபோக்கஸிங் ஆன் இட்ஸ் ஓன் நேஷன், நேஷனலிசம். ஸோ அப்போ ப்ரொடெக்ஷனிசம்னா என்ன? ஃபோக்கஸிங் ஆன் US itself. So they have launched a new policy called MAGA, which means Make America Great Again. அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டாக மாற்றணும். ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த கரண்ட் வேர்ல்டு ஆர்டர் அந்த கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில் இட் இஸ் அ மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் லெட் பை மெனி கண்ட்ரிஸ், நாட் ஜஸ்ட் யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, நிறைய பவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்டஸ் யூஎஸ் மட்டும்தான் இருக்கணும், யூஎஸோட பவர் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்காவை திருப்பியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் 2.0 ப்ரொடெக்ஷனிசம் ஐடியா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தே ஹேவ் வித்ட்ரான் ஃப்ரம்
some of the United Nations specialized agency, UN has some specialized agency, அந்த ஏஜென்சிலேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிக்கு ஃபண்டு கொடுக்குறது த டாப் ப்ரொவைடர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ் தான் அதிக ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் ஏன் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், அதில் சம் இஷ்யூஸ், அதை நம்ம வந்து பின்னாடி பாட்டில் இதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு அமெரிக்காஸ் வித்ட்ராவல் ஃப்ரம் யுனெஸ்கோ அண்ட் டபிள்யூஹெச்ஓவில் இருந்தும் யுனெஸ்கோவில் இருந்தும் வித்ட்ரா பண்ணிடுச்சு அமெரிக்கா. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் இந்த வேர்ல்டு ஆர்டரில் நம்ம படிக்கிறோம். ஓகே, டிக்ளைன் ஆஃப் மல்டிலேட்ரலிசம். ஓகே, ஸோ மல்டிலேட்ரலிசம்னா ஃபஸ்ட் நமக்கு என்னென்னு தெரியணும். ஓகே, ஸோ யூனைலேட்ரலிசம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டர். யூனினா ஒன், ஸோ விச் மீன்ஸ் இங்கே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க, ஆர் ஒரே ஒன் கண்ட்ரி தான் இருப்பாங்க. when we say bilateralism, இங்கே ரெண்டு பேர், அதாவது the relations between India and USA, which means that is a bilateral. Multilateralism means நிறைய countries cooperate பண்ணுறது, which means many countries. For example, இந்த இடத்துல நிறைய countries cooperate பண்ணுறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யூஎனில் நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் யூஎன். எல்லா கண்ட்ரிஸும் ஆல்மோஸ்ட் மெம்பர் இன் யுனைடெட் நேஷன்ஸ். வேர்ல்டு பேங்க் இதுலேயும் நிறைய எல்லாரும் மெம்பர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் தீஸ் ஆர் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் விச் மெனி கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ். ஸோ அதுக்கு தான் மல்டிலேட்டரலிசம்னு பேர். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், இந்த கரண்ட் வேர்ல்டு ஆர்டரில் டிக்ளைன் ஆஃப் மல்டிலேட்டரலிசம். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். நான் ஆர் புவர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், WTO. அப்போ கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில் மல்டிலேட்டரலிசம் இஸ் டிக்ளைனிங். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, நான் ஃபங்க்ஷனிங் ஆர் புவர் ஃபங்க்ஷனிங். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிக்ளைன் ஆஃப் மல்டிலேட்டரலிசம். ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டிவைட். ஸோ கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில் இன்னொரு ஃபீச்சர் வந்து நார்த் அண்ட் சவுத். ஸோ நார்த்னா என்ன, நார்த்னா இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ், ஆர் இன் அதர் டேர்ம்ஸ் we can say developed countries. South are developing countries. ஸோ நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான், டெவலப்டு அண்ட் டெவலப்பிங். இப்போ இதில் இன்னொரு என்ன பிரச்சனை வரணும்னா, அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்னா என்ன? ஸோ வெஸ்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி ஆஃப் கேபிட்டலிசம், வேரஸ் ஈஸ்ட் இஸ் த ஐடியாலஜி ஆஃப் கம்யூனிசம். ஸோ இந்த டேர்ம்ஸ் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியணும். இப்போ கொஷின்ஸில் நம்ம பார்த்த அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது டியூ டு நார்த் சவுத் டிவைட் அப்படின்னா த கண்டெக்ஸ்ட் இஸ் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நம்ம அங்கே என்ன பேசணும், த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்த், தட் இஸ் த டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். வேறஸ் நம்ம கேட்ட கொஷினில் நார்த் சவுத் கொடுக்கல, வெஸ்ட் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கேபிட்டலிசம், தட் இஸ் USA, and the communism, that is Russia and China. அப்போ USA on the one hand, Russia and China on the other hand, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. ஸோ தட் இஸ் வாட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஐ ஹோப் யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட் நார்த்து சவுத்துக்கு என்ன வித்தியாசம், வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை தான் நம்ம பார்த்தோம், நார்த் சவுத் டிவைட், ஈஸ்ட் வெஸ்ட் கான்ஃபரன்டேஷன். த லாஸ்ட் ஒன் இஸ் த ரைஸ் ஆஃப் ரீஜனல் குரூப்பிங்ஸ். ஓகே, இந்த ரீஜன், அதாவது நம்ம இந்த வேர்ல்டு ஆர்டரில் தான் ரீஜனல் குரூப்பிங்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரிக்ஸ் வந்து 2009 தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மெனி மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஆகஸ், குவாட், I2U2. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில் ஃபார்ம் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ், விச் மீன்ஸ் ஈவன் SCO இஸ் ஆல்சோ ஃபார்ம்ட் இன் 2001. ஸோ இந்த கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டரில், அதாவது இந்த போஸ்ட் வேர்ல்டு ஆர்டரில், ஸோ இந்த மாதிரியான ரீஜனல் குரூப்பிங்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இதை நம்ம என்ன கண்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஏன் முன்னாடி ஃபார்ம் ஆகலை, ஏன் கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டர், அதாவது இந்த வேர்ல்டு ஆர்டர், தட் இஸ் த மல்டி போலார் வேர்ல்டு ஆர்டரில் ஏன் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி இருந்த வேர்ல்டு ஆர்டரில் யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் ஃபங்க்ஷனிங் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட், ஒரு அளவுக்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதோட தேவை கம்மியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆல்சோ டிக்ளைனிங், யூஎஸோட ஸ்டேட்டஸும் டிக்ளைனிங். ஸோ இந்த மல்டிபோலார், அதாவது நிறைய மேஜர் பவர் ஸ்டார்டட் எமர்ஜிங். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில்
இந்த மேஜர் பவர்ஸ்லாம் ஸ்டார்டட் அசர்ட்டிங், அதாவது இவங்கெல்லாம் வந்து யூஎஸ் எல்லாமே இது சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் தே ஆர் ஃபார்மிங் குரூப்ஸ். ஓகே, ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் தே ஆர் ஃபார்மிங் குவாட், இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தே ஆர் ஃபார்மிங் எஸ்சிஓ. ஸோ இந்த மாதிரி அகெயின் ஐடியாலஜிக்கல் கான்ஃபரன்டேஷனில் தான் இந்த மாதிரியான ரீஜனல் குரூப்பிங்ஸும் உருவாகுது, ரைட்? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் த கண்டெம்பரரி வேர்ல்ட் ஆர்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டெம்பரரி வேர்ல்டு ஆர்டர்னா என்ன, யூனிபோலார் வேர்ல்டு ஆர்டர்னா என்ன, பைபோலார்னா என்ன, மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர்னா என்ன, யுனைடெட் நேஷன்ஸ்னால் என்ன, அது எப்போ ஃபார்ம் ஆச்சு? ஸோ ஐ திங்க் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளே உள்ளே போயிடலாம். த பேசிக் கண்டென்ட், அதாவது இதுக்குள்ளே நம்ம என்ன படிக்கணும்? ஸோ நம்ம பிஓக்கு டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம், யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட், இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள இருக்க இஷ்யூஸ். ஸோ நமக்கு தேவை ஸ்ட்ரக்சர் அண்ட் த மேண்டேட். மேண்டேட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ நம்ம யுனைடெட் நேஷன்ஸில் வந்து மொத்தம் 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. சிக்ஸில் வந்து நமக்கு ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலும் யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டேரியட், அதாவது யூஎன் செக்ரட்டேரியட், இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ மிச்சம் இருக்கிற 4 உங்கா, யூஎன்எஸ்சி. ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டடி அபவுட் உங்கா, தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. ஸோ இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளினா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்தியா லெவலில் பார்லிமெண்ட் இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் ஒரு பார்லிமெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி, ரைட்? ஸோ ஜெனரல் அசம்பிளி இஸ் நத்திங் பட் லைக் வேர்ல்டு பார்லிமெண்ட், ரைட்? ஸோ இதில் எத்தனை மெம்பர் இருக்காங்க? 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 193 மெம்பர்ஸ்க்கும் நம்ம எப்படி பார்லிமெண்ட்டில் எப்படி ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டோ, அதே மாதிரி இந்த 193 மெம்பருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஓட்டு. ஸோ அப்படி தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஓட்டிங் பவர். 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். It meets annually in New York. So it's headquartered in New York, that is in the United States of America, USA. So அங்கே தான் மீட் பண்ணும். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், இதுக்கு மேலே நமக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. இதோட கீ ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்னு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணும்? ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை எடுத்து டிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியும் வேர்ல்டில் எங்கேயா ப்ராப்ளம் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வெதர் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நடக்கும். ஸோ தட் இஸ் வாட் த டிபேட்ஸ் ஆன் த குளோபல் இஷ்யூஸ், ரைட்? லேட்டஸ்ட் அஷ்யூம் தட் ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரைட்? செகண்ட் ஒன் பாசஸ் நான் பைண்டிங் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, ஓகே ஸோ போய் ரஷ்யாவை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ரெசல்யூஷன் இஸ் நான் பைண்டிங் ரெசல்யூஷன், ரைட்? ஸோ ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணணும், ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும், இந்த உக்ரைன் வார் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, ஸோ ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ உங்கா ஹேஸ் பவர் டு பாஸ் ரெசல்யூஷன்ஸ். அப்படி பாஸ் பண்ணாலும் அந்த ரெசல்யூஷன் இஸ் நான் பைண்டிங். நான் பைண்டிங்னா என்னது? என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு அந்த பவர் இல்லை. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ வித் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ நான் பைண்டிங் ரெசல்யூஷன். மூணாவது, இட் கண்ட்ரோல்ஸ் யூஎன் பட்ஜெட். சிமிலர் டு நம்ம பார்லிமெண்ட் எப்படி பார்லிமெண்ட்டில் வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வேர்ல்டுக்கு யுனைடெட் நேஷன்ஸுக்கு தே வில் ஆல்சோ பாஸ் த பட்ஜெட் இன் த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ரைட்? ஓகே, இதில் இருக்க இஷ்யூ அதாவது கிரிட்டிசிசம். ஸோ இட் இஸ் ஒன்லி a moral வாய்ஸ். இப்போது moral வாய்ஸ்னு என்னது? தே டிஸ்கஸ் த இஷ்யூ, தே பாஸ் த ரெசல்யூஷன், விச் மீன்ஸ் இட் இஸ் ஒன்லி a moral வாய்ஸ். ஏன் moral வாய்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். வென் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் இட் பிகம்ஸ் லீகல் வாய்ஸ். But since it is only not enforceable, it becomes only moral voice. They can only discuss it, they can only debate it, they cannot take any strict action, right? Second one, they lacks power. Yes, they lacks any enforcement authority. So இந்த அளவுக்கு நமக்கு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி பற்றி தெரிஞ்சால் போதும். இதை வச்சு we can write answer, right? Second one, which is the most important one, that யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். நம்ம பிஓக்கில் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம், இது வரைக்கும் 2 கொஷின்ஸ் 2015லையும் 2025லையும் ரெண்டுமே ஆன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது 15 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரில். ஸ்ட்ரக்சர்னா என்னது? இதோட ஓகே, இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? சரி, இதோட டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 15. இந்த 15 ரெண்டாக பிரிக்கணும்னா P5 + 10. P5னா பர்மனண்ட் 5. ஸோ இந்த பர்மனண்ட் 5ங்கிறது எப்போதுமே தே ஆர் பர்மனண்ட், ரைட்? இந்த பர்மனண்ட் பவர்ஸ் யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யா
அண்ட் சைனா. ஸோ இந்த 5 பேர் தான் இந்த P5 கண்ட்ரீஸ். இது இல்லாமல் ஒரு 10 பேர். இந்த 10 பேர் யார் அப்படின்னா நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ அவங்க வந்து ரொட்டேஷன் பேஸிஸில் எலெக்ட் பண்ணி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி எலெக்ட் பண்ணி அவங்களை அனுப்புவாங்க. ஸோ இவங்க வந்து நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ பர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வெட்டோ பவர் இருக்கும். வெட்டோ பவர்னா என்ன? ஸோ இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த ரெசல்யூஷன், இப்போ உங்களாலேருந்து இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசல்யூஷன் வில் கோ டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இப்போ இந்த ரெசல்யூஷனை தே வில் ஓட். இந்த 15 பேரும் ஓட் பண்ணுவாங்க. இந்த 5 பேரும் ஒத்துக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வெட்டோ பவர். இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் நினச்சாலும் இந்த டெசிஷனை ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட முடியும். ஸோ அப்போது இவங்களுடைய ஓன் டெசிஷன், இதுதான் வந்து வெட்டோ பவர். ஸோ இந்த வெட்டோ பவர் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? P5 கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ அண்ட் திஸ் இஸ் வாட் மேஜர் கண்ட்ரிஸ், அதாவது இப்போ இருக்கிற மல்டிபோலார் ஆர்டரில் எமர்ஜ் ஆகி வந்திருக்கிற கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்கெல்லாம் டிமாண்ட் பண்ணுறது எங்களுக்கும் இந்த வெட்டோ பவர் வேணும், இதை ரிஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் நம்ம எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1945 ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. அப்போது தே கிரியேட்டட் த P5 அண்ட் வெட்டோ பவர். பட் நம்ம இப்போ எந்த டைம் பீரியடில் இருக்கோம்? 2025. அப்போ இந்த டைம் பீரியடுக்கு இது வந்து இப்போ இருக்கிற மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை இந்த பவர் ரிலேஷன் வந்து மேட்ச் பண்ணலை, ரைட், அலைன் ஆகலை. ஸோ அதனால தான் தே ஆர் ஸ்டார்டட் டிமாண்டிங் வெட்டோ பவர். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. ஓகே ஓகே ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 15 மெம்பர்ஸ். ஸோ P5 + 10. தேர் இஸ் ஒன் மோர் ஸ்ட்ரக்சர், யுனைடெட் நேஷன்ஸ் கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. இதுக்கு ஷார்ட்டாக UNCTCன்னு சொல்லுவாங்க. இதையும் PYQல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் தான் ஸ்ட்ரக்சர். இது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் ரிலேஷன், ரைட். ஓகே ஸோ கீ ஃபங்க்ஷன், அதாவது இவனுடைய கீ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டைன் த இன்டர்நேஷ்னல் பீஸ். அதாவது நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னாலே வென் வி சே UN, இட் நெசசரிலி மீன்ஸ் UNSC. ஏன் அப்படின்னா இந்த 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ்லேயே UNSCக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஒரு விஷயத்தை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, மிலிட்ரி ஆக்ஷன் கொண்டு போகணுமா கொண்டு போகக்கூடாதா, ஸோ ஒரு இடத்துல பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணணுமா பண்ணக்கூடாதா. ஸோ இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா P5 கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த P5 எங்கே இருக்குது? UNSCயில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் UNSC இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாடி. வென் வி சே யுனைடெட் நேஷன்ஸ், இட் நெசசரிலி மீன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகே, அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் UN எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க? டு எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் அண்ட் பீஸ். அப்போ UNனா UNSC. அப்போ UNSCயோட ரோல் என்னவாக தான் இருக்கணும்? எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ரைட். செகண்ட் ஒன், ஆத்தரைசஸ் மிலிட்ரி ஆக்ஷன் அண்ட் சாங்ஷன். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் தே டிஸ்கஸ் என்ன பண்ணலான்ட்டு அண்ட் தே பாஸ் சம் ரெசல்யூஷன் UNSCக்கு சென்ட் பண்ணுறாங்க. இப்போது UNSC என்ன பண்ணணும்? டெசிஷன் எடுக்கணும். ஸோ வந்து ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணலாமா, ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸையோ இல்லை வேறு ஏதாவது ஃபோர்ஸையோ அனுப்பி ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அந்த பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா P5. ஸோ இந்த P5 இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த P5 தான் அதான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ தே கேன் ஓன்லி ஆத்தரைசஸ் மிலிட்ரி ஆக்ஷன். அப்போது ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் பி டிசைடட் ஒன்லி பை UN செக்யூரிட்டி கவுன்சில், ரைட். இந்த 5 பேரும் கண்டிப்பாக ஒத்துக்கணும், அலாங் வித் த மிச்சம் இருக்க 10 பேர், ரைட். ஓகே ஓகே ஸோ இதில் இருக்க கிரிட்டிசிசம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் டாமினேட்டட் பை த P5. அதாவது இந்த P5 கண்ட்ரிஸ் ஈவன் இப்போ ஒரே ஒரு கண்ட்ரி ஒத்துக்கலைன்னா கூட, இப்போ ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கணும்னா, ஏன்னா ரஷ்யாவும் ஒரு ஒன் ஆஃப் த P5 மெம்பர், அப்போது அவங்களே ஈஸியாக வெட்டோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எதிராக வந்து எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது, ரைட். ஸோ தட் இஸ் த மேஜர் கிரிட்டிசிசம். அதனால தான் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, ரைட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த தேர்ட் ஆர்கன், எக்கோசாக், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஸோ இந்த எக்கோசாக் வந்து ஆல்ரெடி ஆஸ்ட் இன் 2017 2017 கேட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ PYQ டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன, இது மட்டுமே கொஷினில் 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர், இட் ஹேஸ் 54 மெம்பர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் என்ன பாடிஸ் இருக்குது, அதை யார் ஹெட் பண்ணுறா, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், ரைட். ஸோ இப்போ இங்கே மெம்பர்ஸ் வந்து 54.
நம்ம முன்னாடி பார்த்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 193 மெம்பர்ஸ். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? P5 + 10. இங்கே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 54 மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா தே வில் பி எலெக்டட். செலக்டட் மெம்பர்ஸ்லாம் கிடையாது, ஓட் பண்ணி ஜெனரல் அசெம்பிளியில் எலெக்ட் தான் பண்ணணும். எவ்வளோ டேர்முக்குன்னா 3 இயர்ஸ் டேர்ம்ஸ். ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு மெம்பராக எலெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2025 எலெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா 2025 28 வரைக்கும் இந்தியா வில் பி அ மெம்பர் இன் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் தர மாட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் இந்தியா வில் பி ஓட்டட் அகைன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பேஸில் மெம்பர் ஆகிறது தான் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகே, ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அபவுட் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இஸ் இட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். அதாவது நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சினா என்னென்னா, இந்த வேர்ல்டு பேங்க், IMF, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி எல்லாமே அட்டாச்சு டு யுனைடெட் நேஷன்ஸ். அது ஸ்பெசிஃபிக்கலி அட்டாச்சு டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் 2 ஃபங்க்ஷன் ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப். ஒன் இஸ் எக்கனாமி, தி அதர் இஸ் சோஷியல், ரைட்? ஸோ எனி specialized agencies, for example World Bank, if you say, it talks about the economic aspect. IMF, it is economic aspect. When we talk about World Health Organization, it is about the social aspect. So அப்போ நம்ம specialized agency like around 15 agencies இதை ரெண்டாக தான் பிரிக்க முடியும். ஒன்று எக்கனாமியில் ஃபாலோ ஆகணும், இல்லைனா சோஷியலில் ஃபாலோ ஆகணும். ஸோ தட் இஸ் வை த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஆர் அட்டாச்டு வித் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். அப்போ இதை கோஆர்டினேட் பண்ணுறதும் எக்கோசாக்கோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளேயும் இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷனல் கமிஷன். ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி இல்லாமல் தெர் ஆர் சம் மோர் அடிஷ்னல் கமிஷன்ஸ் கால்டு ஃபங்க்ஷனல் கமிஷன். அதாவது ஒரு பர்டிகுலராக, இப்போ சோஷியலுங்கிறது ரொம்ப ப்ராடர். இப்போ இதுக்குள்ளே நம்ம விமனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். ஸோ இந்த கமிஷன் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு விமனோட எம்பவர்மெண்ட்டை பற்றி, விமன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு கமிஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷனல் கமிஷன். ஸோ அப்போ எக்கோசாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரில் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் 54, it has specialized agencies, it has functional commission, right? Okay, the fourth important aspect is this, the regional representation. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்க்கும்போது அதில் வந்து ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ மெம்பர்ஸ் யார்? யுனைடெட் ஸ்டேட்ஸ். எந்த ரீஜனில் இருக்காங்க? நார்த் அமெரிக்கா. த அதர் மெம்பர்ஸ் UK, ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. எந்த ரீஜனில் இருக்காங்க? யூரோப். த லாஸ்ட் மெம்பர் இஸ் சைனா. எந்த ரீஜனில் இருக்காங்க? ஏஷியா. அப்போது ஆஃப்ரிக்காவிலேருந்து எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது, லாட்டின் அமெரிக்காவிலேருந்து எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது, ஆஸ்திரேலியாவிலேருந்து எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. வேறஸ் யூரோப்பில் மட்டும் ஓவர் ரெப்ரசன்டேஷன். யூரோப்பில் ஒரு சின்ன காண்டினென்ட், ஆனால் அதில் 3 ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அப்போது அந்த ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இஸ் லேக்கிங் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். அதுக்காக எக்கோசாக்கில் தேர் இஸ் அ ரீஜனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த காண்டினென்ட் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு 54 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க காண்டினென்டல் வைஸ், ஸோ ரீஜனல் வைஸ். ஸோ அதனால் இதில் வந்து ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஓகே, கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசாக். இட் கோஆர்டினேட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை தான் இது கோஆர்டினேட் பண்ணுது. செகண்ட் வந்து இட் கண்டக்ட் ஸ்டடி. நம்ம இப்போ பார்த்தோம்ல கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் விமன். ஸோ இந்த கமிஷன் என்ன பண்ணும்? விமனை பற்றி ஸ்டடி பண்ணும். அதே தான். ஸோ தே கண்டக்ட் ஸ்டடி அண்ட் மேக் பாலிசி, ரைட்? லாஸ்ட் ஒன், இட் ஓவர்சீஸ் த SDGs. நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோல் நம்ம 16-17 கோல்ஸ் இருக்குது. இந்த கோல்ஸை வந்து ஒரு கோல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அகைன் ஜஸ்ட் சி எக்கனாமிக் அண்ட் சோஷியல். ஸோ இந்த கோலும் இது கீழே தான் வருது. இந்த பாடி தான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுது. லாஸ்ட் ஒன் வந்து இட் கிவ்ஸ் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் டு NGOs. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய NGOஸ்க்கு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு லெவல் NGO. இந்த NGO வந்து சம் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ அது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தே நீட் சம் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா எக்கோசாக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ எக்கோசாக்கை பொறுத்த வரைக்கும் இட் கோஆர்டினேட் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ், இட் கண்டக்ட் ஸ்டடி அண்ட் மேக் பாலிசிஸ், தென் இட் ஓவர்சீஸ் SDGs, and it also provides consultative status to NGOs, right? So these are all the major functions of ECOSOC. So இதில் இருக்கக்கூடிய criticism என்ன? Poor coordination. Okay, இந்த பாயிண்ட்டுக்கு criticism. So they have to coordinate specialized agencies. Specialized agencies மொத்தம் 15 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஏஜென்சியை கோஆர்டினேட் பண்ணணும். ஆனால் என்ன நடக்குது? ஒன்லி poor coordination. அதாவது WHO அண்ட் வேர்ல்டு பேங்க் இவங்க 2 பேத்துக்கும் ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா
இதில் வந்து புவர் கோஆர்டினேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் பைண்டிங். ஸோ சிமிலர் டு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி நான் பைண்டிங் ரெசல்யூஷன் தான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலும் நான் பைண்டிங். இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸுமே நான் பைண்டிங். த ஒன்லி பைண்டிங் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், ரைட்? ஓகே, தேர்ட் ஒன், லேக் ஆஃப் ஃபண்டிங். ஓகே, இந்த மூணு கிரிட்டிசிசம் ஆஸ்பெக்ட்டுமே திஸ் கேன் ஃபிட் வித் எனி பாடிஸ். நம்ம அதை பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் பைண்டிங், புவர் கோஆர்டினேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஃபண்டிங், ரைட்? The last one, International Court of Justice, right? ஸோ அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸில் வேர்ல்டு நடுவில் ப்ராப்ளம் வருது. நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி எப்படி ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ப்ராப்ளம் வந்தால் சுப்ரீம் கோர்ட் சால்வ் பண்ணுமோ, அதே மாதிரி கண்ட்ரிஸ் நடுவில் ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஜுடிஷியரி, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதை இங்கே வந்து 54 மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 15 ஜட்ஜஸ் elected by both General Assembly as well as United Nations Security Council for the term of 9 years. So ஒரு ஜட்ஜை எலெக்ட் பண்ணாங்கன்னா he will be for a period of 9 years in his position. கரண்ட்டாக இந்தியாவிலேருந்து கூட ஒரு ஜட்ஜ் வந்து ஐசிஜேல மெம்பராக இருக்கார், ரைட்? ஸோ இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் ஹேக். இது வந்து எங்கே இருக்குது? ஹேகில் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ 15 ஜட்ஜஸ் எலெக்டட் ஃபார் 9 years. ஸோ இவ்வளோ தான் அதோடைய ஸ்ட்ரக்சர். இதோட ஃபங்க்ஷன், ஸோ ஒரு கோர்ட்டான ஃபங்க்ஷன் என்னவாக இருக்க முடியும்? இட் ஹேஸ் டு செட்டில் த டிஸ்பியூட், ஓகே? ஸோ பிட்வீன் கண்ட்ரிஸ். இங்கே ஸ்டேட்டுங்கிறது கண்ட்ரி. ஸோ கண்ட்ரிக்கு நடுவில் வரக்கூடிய இந்த லீகல் டிஸ்பியூட்டை இது சால்வ் பண்ணுது, ரைட்? செகண்ட் வந்து இட் கிவ்ஸ் அட்வைசரி ஒப்பீனியன். எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி ஒப்பீனியன் கொடுக்குமோ அதே மாதிரி தான் ஐசிஜேவும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் லாஸ், அதில் ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இட் ப்ரொவைட்ஸ் ஒப்பீனியன்ஸ், ரைட்? Next one, it makes binding decision. Okay, so this aspect is very important. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஒன்லி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் மட்டும்தான் பைண்டிங் டெசிஷன்ஸ் பண்ண முடியும்னு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு கண்ட்ரி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் தே கேன் என்ஃபோர்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து P5 எல்லாமே ஒத்துக்கிட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா தென் அவங்க வந்து ஒரு மிலிட்டரி ஆக்ஷனை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதுவே வந்து ஐசிஜேல பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, இங்கே வந்து இந்த கோர்ட் டு செட்டில் த லீகல் டிஸ்பியூட் கண்ட்ரிஸ் ஹேஸ் டு ப்ரொவைட் கன்சன்ட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கிரிட்டிசிசனில் கொடுத்துருக்கோம். லேக்ஸ் கம்பல்சரி ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது கண்ட்ரிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேருமே ஐசிஜே மூலமாக நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஐசிஜே கேன் மேக் பைண்டிங் டெசிஷன். இப்போது பாகிஸ்தான் போய் ஐசிஜே அப்ரோச் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா வந்து ஐசிஜேயோட ஜூரிஸ்டிக்ஷனை ரெகக்னைஸ் பண்ணலைன்னா அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு பைண்டிங் டெசிஷன் கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசிஜே அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். போத் கேன் மேக் பைண்டிங் டெசிஷன்ஸ், வேரஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மேக் யுனைலேட்ரல் என்ஃபோர்ஸ்மெண்ட். அவங்களால நீ ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்கிட்டாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஐசிஜேல அது பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் இட் இஸ் கன்சென்ட் பேஸ்ட். ஸோ அதுதான் கிரிட்டிசிசம். இட் லேக்ஸ் கம்பல்சரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் வி ஹாவ் டு கோ டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்கிட்ட தான் நம்ம போய் நிற்கணும். ஏன்னா ஐசிஜேக்கிட்டையும் எந்த போலீஸ் பவரும் கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் பவரும் கிடையாது. லாஸ்ட் ஒன், இவங்க மேக் பண்ணுற டெசிஷன்ஸ் எல்லாமே சம்டைம்ஸ் பயஸ்ட். அதாவது இப்போ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா த ஐசிஜே மோஸ்ட்லி வில் ஃபேவர் இன் டுவர்ட்ஸ் யூஎஸ் தேன் இந்தியா. ஸோ அந்த மாதிரியான பயஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம், ரைட்? Okay, so now we will discuss United Nations Security Council reform. That is the most important aspect of the United Nations because this was asked twice in the previous year question itself, right? So நம்ம இப்போ தான் பார்த்தோம் structure P5 plus 10. So these are all the 5 countries are P5s. But why this reform is needed? ஏன் இந்த ரிஃபார்மை நம்ம பண்ணணும்? அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஸோ வாட் இஸ் த நீட் டு ரிஃபார்ம் த UNSC? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மிஸ்யூஸ் ஆஃப் வெட்டோ பவர். அதாவது இந்த P5 கண்ட்ரிஸ் அவங்களுடைய ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தே வில் மிஸ்யூஸ் த வெட்டோ பவர். ஸோ தே வில் நாட் யூஸ் த பவர் ஃபார் த காமன் குட். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டெசிஷனை எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து வெட்டோஸ் இஸ்ரேலுக்கும்
Okay, so currently even the Israel-Gaza war is still going on, right? So United Nations Security Council ஒரு ரெசல்யூஷன் வருது that we should stop Israel, right? P5 only US veto the resolution because US is the supporter of Israel. So அப்போ US for its own self interest, இவங்களுடைய self interestக்காக they will veto the resolution in the P5, that is in the United Nations Security Council. So அப்போ misuse of veto power, right, for their own self interest, because in Gaza there is humanitarian crisis, or it is called even as genocide. So இதை தடுக்க முடியல because of the only one country, that is United States of America. So US is the single power which misuse the veto power for protecting the interest in Israel, right? So this is one aspect. Second is poor regional representation. நம்ம இப்போ தான் பார்த்தோம், இது வந்து நார்த் அமெரிக்கா, இவங்க 3 பேரும் யூரோப், சைனா இஸ் இந்த ஏஷியா. அப்போது ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை, ரைட்? நார்த் அமெரிக்காவுக்கு இருக்குது, ஆனால் சவுத் அமெரிக்காவுக்கு இல்லை, ஆஃப்ரிக்காவுக்கு இல்லை, ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டுக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இல்லை. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த P5க்குள்ளே ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் வரணும். எதுக்கு வந்து யூரோப்புக்கு ஓவர் ரெப்ரசன்டேஷன், வேறஸ் ஏஷியா தான் லார்ஜஸ்ட் காண்டினென்ட், ஆனால் ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன். அப்போ ஏஷியாவிலேருந்து இன்னும் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும், ஆஃப்ரிக்காலேருந்து மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி புவர் ரீஜனல் ரெப்ரசன்டேஷன். லாஸ்ட் ஒன், டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த கரண்ட் குளோபல் ரியாலிட்டி. ஸோ கரண்ட் குளோபல் ரியாலிட்டி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், த கரண்ட் குளோபல் ரியாலிட்டி இஸ் நத்திங் பட் த மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர். மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? மெனி மேஜர் பவர்ஸ் ஆர் டாமினேட்டிங் அண்ட் சேலஞ்சிங் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரைட்? ஸோ அப்போது நிறைய கண்ட்ரிஸ் எமர்ஜ் ஆகி எக்கனாமிக்கலி க்ரோத் ஆகி மிலிட்ரிக்கலி அட்வான்ஸ்டாக வந்துட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த P5 வந்து ரிஃப்ளெக்டிங் 1945 டைம் பீரியட். பட் கரண்ட் 2025 இஸ் ஆல் டுகெதர் டிஃபரெண்ட். அப்போது இப்போ இருக்க பவர் ரிலேஷன் வேறு, அப்போ இருந்த பவர் ரிலேஷன்ஸ் வேறு. ஸோ அதனால் P5 கண்டிப்பாக ரிஃபார்ம் பண்ணணும், இதுக்குள்ளே நிறைய மெம்பர்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரிஃபார்ம், ரைட்? ஸோ இதை ரிஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன சேலஞ்சஸ்? ஸோ இதை ஏன் ரிஃபார்ம் பண்ண முடியல? ஸோ நம்பர் 1, வெட்டோ பவர் இட் செல்ஃப். ஸோ ஒருவேளை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில், தட் P5ல இன்னும் நிறைய மெம்பர்ஸ் ஆட் பண்ணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் எங்கே தான் வரணும்? ஃபைனல் டெசிஷனுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தான் வரணும். ஸோ ஆல்ரெடி 5 countries ஹேவ் சம் ப்ரிவிலேஜ்டு பவர், ரைட்? இந்த பவர் யாருக்குமே இல்லை, 5 countries மட்டும் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த பவரை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. தே டு நாட் வாண்ட் டு dilute their power. So அப்போ they will definitely veto. So veto power is the first challenge or impediment to reform the United Nations Security Council. So they are always reluctant. Okay, P3 versus P2 veto division. So இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், P3 versus P2. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட், இதுதான் கொஷினோட கோர். P3 refers to West, அதாவது USA, UK and France. Okay, P2 we have Russia and China, which means நம்ம இப்போ தான் பார்த்தோம், it is East. அப்போது வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் உள்ள டிவிஷன், வெஸ்ட்னா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், இட் இஸ் கேபிட்டலிஸ்ட் ஐடியா, ஈஸ்ட் இஸ் கம்யூனிசம் ஐடியா, ரைட்? அப்போ இந்த கேபிட்டலிசமும் கம்யூனிசமும் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, ரைட்? அப்போ ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த ஐடியாலஜிக்கல் ரோல் இருக்குது. த கேபிட்டலிசம் reflected in terms of P3. P3 refers to capitalism, that is West, and P2 refers to the communism, that is East. இந்த P3 P2 டிவிஷன், வெட்டோ டிவிஷன், ஏதோ ஒரு வெட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த வெட்டோவை ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் வாருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரிங் சம் ரெசல்யூஷன்னா ரஷ்யாவும் சைனாவும் அந்த வெட்டோவை 2 பேர் சேர்ந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வென் Russia and China brings any resolution against Israel அப்படின்னா US will veto it, right? So that is what happened in Ukraine, Russia, Taiwan and Gaza, right? So this is what P3 and P2 division means. Okay, geopolitical rivalries between US and China, US and Russia. US and China
recently we know the tariff war, right? Trump வந்து சைனா மேலே லைக் 100% டேரிஃபை இம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான டேரிஃப் வார்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் ரைவல்ரி அஃபெக்ட்ஸ், பிகாஸ் இவங்க தான் இதுக்குள்ளே மெம்பராக இருக்காங்க. இவங்களுக்குள்ள வெளியே சண்டை நடந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் த P5 ஃபங்க்ஷனிங் ஆஸ் வெல். ஓகே, ரைஸ் ஆஃப் பிளாக் பாலிடிக்ஸ். பிளாக் பாலிடிக்ஸ்னா அகைன் லிங்க்டு வித் P3 versus P2 ஒன்லி. P3ங்கிறது ஒரு பிளாக் அண்ட் P2ங்கிறது ஒரு பிளாக். ஒருவேளை இந்த P5 ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா கூட யார் ஒத்துக்கணும்? வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், அதாவது US, ஃப்ரான்ஸ் அண்ட் UK, ரஷ்யா அண்ட் சைனா. ஒருவேளை P5 ரிஃபார்ம் பண்ணணும்னு 5 பேரும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா த வெஸ்ட், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ஒன்லி த லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ். ஏன் அப்படின்னா US வந்து ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அவங்களோட ஐடியாலஜிக்கு ஒத்து போகிற கண்ட்ரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க கண்ட்ரி யார்? ஜப்பான், ஜெர்மனி அண்ட் இந்தியா. ஸோ இந்த 3 கண்ட்ரியுமே லிபரல் கண்ட்ரிஸ். ஸோ இந்த P3 US, ஃப்ரான்ஸ் அண்ட் UK எல்லாருமே வந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். அதனால் புதுசாக வர மெம்பருமே அவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தான் இப்போ இருக்கிற அந்த லிபரல் இன்டர்நேஷ்னல் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ எனி நியூ அடிஷன் வில் ஹாவ் த ஹை சான்சஸ் ஆஃப் தீஸ் 3 from the P3 point of view. But P2 point of view, will China allow India? No. Will China allow Japan? No. So which means China is an authoritarian country, India, Japan வந்து democratic countries. So இந்த சைனாக்கு வந்து 2 பேருமே rivalries. So இதுதான் சைனா அப்படின்னா, so India is here and Japan is here. ஸோ சைனா 2 பேர்த்துக்கிட்டையுமே எனிமிட்டி தான் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க, ரைட்? ஸோ எனிமீஸ் எனிமி இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கௌட்டில்யா சொல்லுவார். ஸோ அதே மாதிரி தான் எனிமீஸ் எனிமி இஸ் பிக் ஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் வை இந்தியா அண்ட் ஜப்பான் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வேரஸ் சைனா இஸ் லைக் ஒரு எனிமி மாதிரியான கண்ட்ரி ஃபார் போத் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ அப்போது ரிஃபார்ம் ப்ராசஸ் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த P2வில் இருக்கிற சைனா வில் நெவர் அக்செப்ட் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ அப்போ P5க்குள்ளே இந்தியாவாலையும் ஜப்பானாலையும் உள்ளே வரவே முடியாது. அண்ட் எப்போனா சைனா அப்போஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ சைனா தான் P2 டிவிஷனில் இருக்குது. ஸோ அப்போ பண்ண முடியாது. அதுதான் என்ன அர்த்தம்? பிளாக் பாலிடிக்ஸ். ஸோ பிளாக் பாலிடிக்ஸ்னால் இந்த பிளாக் வைஸாக இருக்கிற 2 டிவிஷன் தே வில் நாட் அலோ. ஸோ ஒன்று P3 வந்து டெமோக்ராட்டிஸை அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் P2 வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிளாக் பாலிடிக்ஸ் இஸ் அ சேலஞ்ச் டு ரிஃபார்ம் P5. Next, Russia, China. Yes, that's what we are seeing. The last one, G4 and UFC. UFC na Uniting for Consensus. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காஃபி கிளப். ஸோ இந்த G4ல இருக்கிறவங்க லைக் பிரேசில், இந்தியா, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி, இவங்க 4 பேரும் G4. யுனைட்டிங் ஃபார் கன்சென்சஸில் இட்டாலி, பாகிஸ்தான், அர்ஜென்டினா அண்ட் சவுத் கொரியா. ஸோ இது வந்து 4 பேர் கொண்ட ஒரு குரூப், இது வந்து ஒரு 4 பேர் கொண்ட குரூப். இவங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த 4 பேரும் P5க்குள்ளே ஆட் ஆகணும்ன்ட்டு. இந்த குரூப் வந்து இவங்கள அப்போஸ் பண்ணுறாங்க, இவங்கள ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது இந்த புதுசாக வர மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு சண்டை, G4 versus யுனைட்டிங் ஃபார் கன்சென்சஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே சண்டை இருக்குது, ஹவு டு ரிஃபார்ம் த P5. ஸோ தட் ஆல்சோ ரிமைன்ஸ் அ மேஜர் சேலஞ்ச் டு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரிஃபார்ம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த ப்ராசஸ் இட் செல்ஃப். நம்ம கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லக்ஷ்மிகாந்தில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நைதர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் லைக் அ மிக்ஸ் ஆஃப் போத். அந்த மாதிரி அதே மாதிரி தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலே ரிஃபார்ம் பண்ணணும்னா ஸோ அதுக்குள்ளே இருக்க UN சார்ட்டரில் இருக்கக்கூடிய ஆர்டிகிளை நம்ம அமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டிகிள் தான் என்னென்னா ஆர்டிகிள் 108. இந்த 108 அமெண்ட் பண்ணால் மட்டும்தான் P5க்குள்ளே ரிஃபார்ம் பண்ண முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுற ப்ராசஸ் இஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஸோ இட் ஹேஸ் டு பி பாஸ்டு பை 2/3 members in the General Assembly
plus all P5 has to agree. So these are the two conditions. This can be done, but this is a very difficult to achieve. So P5 கண்டிப்பா ஒத்துக்க போறதில்ல. So அதனால தான் it is what? Institutional rigidity. So these are all the major challenges to United Nations Security Council உடைய reformக்கு. Right? I hope you get it. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியா அண்ட் யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ், இந்தியாவுக்கும் யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து ஃப்ரம் 2000 எப்போ நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணாங்களோ, வென் இந்தியா பிகம் அ நியூக்ளியர் பவர், அப்போ இருந்தே இந்தியா ஸ்டார்டட் ஆஸ்கிங் அ பர்மனன்ட் மெம்பர் டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். பட் ஆனால் எல்லா கண்ட்ரியுமே ரெட்டாரிக்கா ஓகேன்னு சொல்கிறாங்களே தவிர நோபடி வில் அக்செப்ட், ரைட்? ஸோ யூஎஸ், ஃப்ரான்ஸ், யூகே இந்தியாவே அக்செப்ட் P5 ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே தவிர தே வில் நாட் அக்ரி, right? Whereas China straight away say no. So India UNSC member ஆகிறதுக்கு என்ன பண்ணது, என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு? So that's what we are going to see. So Indian foreign policy ஓட highest objective, highest priority is getting permanent seat in United Nations Security Council, because the only major difference politically between India and China, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வேர்ல்டு லெவலில் பாலிடிக்ஸில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சைனா கிட்ட பர்மனண்ட் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் சைனா கேன் மேக் டெசிஷன்ஸ், சைனா கேன் என்ஃபோர்ஸ் டெசிஷன்ஸ். அந்த பவர் இந்தியா கிட்ட இல்லை. ஸோ அந்த பவர் தான் இந்தியா ஆஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபாரின் பாலிசி அப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் கிவன் இயர் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ரைட்? ஸோ அதை பண்ணுறதுக்கு இந்தியா வந்து லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் கூட என்கேஜ் பண்ணி நெகோசியேஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அந்த நெகோசியேஷன் பேர் தான் இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன்ஸ், IGN, ரைட்? ஸோ IGN இஸ் இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன்ஸ். இதில் பெருசாக யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா G4 நம்ம இப்போ தான் பார்த்தோம். தென் L69 குரூப். ஸோ இட் இஸ் அ குரூப் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த இன்டர் கவர்மெண்ட் நெகோசியேஷன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பாயிண்ட் தெரியணும், தட் இது இந்தியாவுக்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யூஎன்எஸ்சியில் சீட்டு வாங்குறது தான். ஃபாரின் பாலிசியோட நம்பர் 1 பாயிண்ட்டு யூஎன்எஸ்சியில் சீட்டு வாங்குறது தான், ரைட்? அதுக்கு இந்தியா பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் IGN நெகோசியேஷன்ஸ். யார் கூட பண்ணுறாங்க? வித் G4 அண்ட் L69 குரூப். ஸோ இந்த IGN என்ன மெஷர்ஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கு? ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நாட் ஜஸ்ட் வேலிட் ஃபார் இந்தியா, இட் இஸ் வேலிட் ஃபார் இந்த என்டையர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ நம்ம இதை இப்போ என்ன எடுத்துக்கலாம்? வே ஃபார்வர்ட்னு எடுத்துக்கலாம், ரைட்? எக்ஸ்பேண்டட் மெம்பர்ஷிப். ஸோ இது என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக வந்து P5, அதாவது 5 பேர் தான் வந்து பர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதை வந்து 11 பேராக மாற்றணும். ஸோ இட் ஹேஸ் டு ட்ரை, வி ஷுட் கிவ் 11 பர்மனெண்ட் மெம்பர்ஸ். அதுக்கப்புறமா 10 நான் பர்மனெண்ட் இப்போதைக்கு இருக்கும், அதை 14 to 15 மெம்பர்ஸாக மாற்றணும். இந்த 11 எங்கேருந்து வரணும்? ஆல்ரெடி P5 இஸ் தேர். ஸோ 2 ஃப்ரம் லாட்டின் அமெரிக்கா, 2 ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அண்ட் 2 ஃப்ரம் ஏஷியா. ஸோ தட் யூ வில் கெட் 6 and 5, it becomes 11. So that all continents is represented. So this is one aspect for the 11 idea. And 14 to 15 members. இப்போதைக்கு 10 members இருக்காங்க, இதையும் 14 to 15 membersக்கு மாற்றணும். So this is one proposal, right? Second proposal, equitable representation. Again, it is part of the first point. Second point is very important. Okay. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், P5 கண்ட்ரிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு பவர். அதை வந்து அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ தே ஆல்வேஸ் ரிலக்டன்ட் டு டைல்யூட் தேர் பவர். ஸோ அதனால் P5 பொசிஷனுக்கு டிமாண்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ எக்ஸ்பேண்ட் த மெம்பர்ஷிப். அதாவது P5லேருந்து P11க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் மட்டும் ஆட் பண்ணுங்கள், பட் வெட்டோ பவர் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். ஸோ வி வில் கெட் த வெட்டோ பவர் சம்டைம்ஸ் லேட்டர். ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அகைன் வி வில் ரிஃபார்ம், அப்போ நம்ம வெட்டோ பவர் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஆட் தீஸ் கண்ட்ரிஸ் இன் டு த பர்மனன்ட் கேட்டகரி வித்தவுட் வெட்டோ பவர். ஸோ தட் இஸ் அ செகண்ட் ரிஃபார்ம். நோ வெட்டோ ஃபார் நியூ பர்மனன்ட் மெம்பர்ஸ் இனிஷியலி. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த கொஷின்ஸில் வே ஃபார்வர்ட் கேட்குறாங்க. அப்போ இந்த UNSC ரிமைன்ஸ் அன்ரிசால்வ்ட், ப்ராப்ளம்ஸ் ரிமைன்ஸ் அன்ரிஃபார்ம் அப்படின்னா இதை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட கொஷின்ஸ் UPSC கேட்கும்போது we can say this point, that we should expand the membership but without veto reforms initially as per the IGN, right? I hope you get the point. Okay, so இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் யுனைடெட் நேஷன்ஸ் மட்டும். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அஸ் அ கோர், அதுக்குள்ளே 6 பிரின்சிபல்ஸ் ஆர்கன் இருக்குது. அந்த 6 பிரின்சிபல் ஆர்கனில் 4 ஆர்கன்ஸை தான் நம்ம இவ்வளோ தானே பார்த்தோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மட்டுமே போதுமானது ஃபார் மெயின்ஸ், ரைட்? இதோட ஃபர்தர் அடிஷன், தட் இஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்.
அதாவது யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிக்கும் என்ன அட்டாச்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் என்ன லிங்க், என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் கோயிங் டு த PYQs. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அப்படின்னா என்னென்னா, சம் ஆஃப் த ஏஜென்சிஸ் வந்து யூஎன் வந்ததுக்கப்புறம் கூட வந்திருக்கும், சம் ஆஃப் த ஏஜென்சி யூஎன் கூடவே வந்திருக்கும், சம் ஆஃப் த ஏஜென்சி வந்து யூஎன் வராதுக்கு முன்னாடியே எக்ஸிஸ்டில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ITU, ILO. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் யூஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் சில ஆர்கனைசேஷன்ஸ் FAO இதெல்லாமே அலாங் வித் யூஎன் ஆரிஜினேட் ஆகும்போது வேர்ல்டு பேங்க், IMF, இந்த பிரெட்டன் வுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாமே அந்த டைமில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் எல்லாமே லைக் பர்ஃபார்மிங் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு, ஒரே ஒரு பர்டிகுலர் செக்டாரில் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை த்ரூ அவுட் த வேர்ல்டு பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இதை ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனாக லேபர் சம்மந்தமான இஷ்யூவை இதை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்க்கு இதுக்கு என்ன லிங்கேஜ் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா எக்கோசாக், யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் கூட தான் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆர் அட்டாச்ட். ஸோ அதுதான் யூஎன்குள்ள லிங்க்கு. மற்றபடி இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆர் லைக் இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடிஸ், தே ஆர் பார்ட் ஆஃப் த யூஎன் சிஸ்டம். அதாவது யூஎன் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த யூஎன் சிஸ்டம்குள்ள ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆர் ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. அப்போ இதுவும் பார்ட் ஆஃப் த யூஎன். பட் பார்ட் ஆஃப் த யூனாக இருந்தாலும் இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாகவும் அட்டானமஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிக்குள்ள, ஸோ நம்ம யூஎனில் பார்த்த மாதிரி தே ஹாவ் செப்பரேட் லெஜிஸ்லேச்சர், they have separate executive and separate secretariat. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாடி எல்லாமே இட் இஸ் லைக் சிமிலர் டு யுனைடெட் நேஷன் இட் செல்ஃப். ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக லெஜிஸ்லேச்சர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது அண்ட் செக்ரட்டேரியட் இருக்குது ஃபார் ஈச் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் இண்டிபெண்ட். ஸோ ஆல்தோ தே ஆர் அட்டாச்டு வித் யுனைடெட் நேஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம PYQ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ PYQ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டூ லிட்டில் கேஷ் அண்ட் டூ மச் பாலிடிக்ஸ் லீவ்ஸ் யுனெஸ்கோ ஃபைட்டிங் ஃபார் லைஃப். ஸோ யுனெஸ்கோ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். ஸோ அந்த யுனெஸ்கோ வந்து ஃபைட்டிங் ஃபார் லைஃப். அப்போ யுனெஸ்கோ எதனால் ஃபைட்டிங் ஃபார் லைஃப்னா, அவங்களே கண்டெக்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டூ லிட்டில் கேஷ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது டூ மச் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகம். இந்த ரெண்டும் தான் ரீசன் யுனெஸ்கோ ஃபைட்டிங் ஃபார் லைஃப். அப்போ இது ரெண்டத்தை பற்றி அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்போ அனலைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இன் த லைட் ஆஃப் USA's withdrawal from the accusation of the body as a cultural body being anti-Israel bias. என்ன ரீசன் சொல்லி யூஎஸ் வந்து இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, anti-Israel bias. யுனெஸ்கோ வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு ரீசனை சொல்லி யூஎஸ் எக்ஸிட்டட் ஃப்ரம் யுனெஸ்கோ. இது வந்து எப்போ நடந்ததுன்னா 2017. அதனால தான் the question was asked in 2019. So it was effective much later. So it was asked in 2019 mains. So இப்போ இந்த கொஷின் அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின் தான். ஸோ யுனெஸ்கோ ஃபைட்டிங் ஃபார் லைஃபுக்கு இந்த ரெண்டும் ரீசன். பட் யூஎஸ் வெளியே போகிறதுக்கு ரீசன் anti-Israel bias. இந்த கண்டெக்ஸ்டில் இந்த ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? ஸோ டூ மச் கேஷ்னா என்ன, டூ மச் பாலிடிக்ஸ்னா என்ன, ரைட்? ஸோ இந்த கொஷின் ஃபைட்டிங் ஃபார் லைஃப் is nothing but simply we can understand this is about the functioning of the specialized agencies. ஸோ இது இந்த கொஷின்லேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இட் இஸ் நாட் அபவுட் த ஸ்ட்ரக்சரை பற்றின கொஷின் அல்ல இது. இந்த கொஷின் வந்து ஃபங்க்ஷனை பற்றின கொஷின். ஸோ ஃபங்க்ஷனிங் ஆஃப் யுனெஸ்கோ எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதில் இருக்க இஷ்யூவை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இங்கே கேட்டிருக்காங்கன்னா, ரோல் ஆஃப் WHO இன் ப்ரொவைடிங் குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி டியூரிங் COVID-19 பேண்டமிக். ஸோ கோவிட் அப்பயே இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. WHO ரோல் என்ன பேண்டமிக்கை அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அப்போ கொஷினோட டிமாண்ட் என்ன, ரோல், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் மேண்டேட். இங்கேயும் என்ன தான் கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்கல. ஸோ இங்கேயும் த கோர் டிமாண்ட் ஆர் த எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஃப்ரம் தி UN ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், ரோல். அகெயின் ரோல் ஆஃப் WHO ப்ரொவைடிங் குளோபல். அகெயின் இட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின். Okay, see the next question. Sea is an important component of the cosmos. Discuss in the light of the above statement. Again, what they have asked, role of the IMO, which means again
It is about the function or the mandate. ஸோ இதுதான் மேஜராக யூஎன் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிலேருந்து கேட்ட இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் நமக்கு என்ன புரியுதுன்னா, யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் தட் மச் சிக்னிஃபிகண்ட். தே ஆர் நாட் வெரி மச் சிக்னிஃபிகண்ட் லைக் நம்ம யுனைடெட் நேஷன்ஸை பார்த்த மாதிரி, பிரின்சிபல் ஆர்கன்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ எலெக்ட் ஆவாங்க, அவ்வளோ ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே தேவையில்லை. ஏன்னா தே ஆர் ஜஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி இன் ஒன் பர்டிகுலர் செக்டார். ஸோ இதில் என்ன நமக்கு தேவை அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ், இது ஃபங்க்ஷன் ஆவரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, அது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும், இல்லை இந்தியாவோட ரோல் என்ன, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன். இஃப் யூ ஜஸ்ட் சி யுனெஸ்கோ, WHO, IMO, ஸோ இதுதான் மேஜராக கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியில் அப்போ வேறு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து மேஜர் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். இந்த ரெட் மார்க்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட PYQs, IMO, UNESCO, WHO. The other UN specialized agencies like FAO, International Labour Organization, Civil Aviation Organization, Telecommunication, Intellectual Property Organization, இதெல்லாம் தான் இந்த மூணை தவிர இன்னும் அதிகமாக இம்பார்ட்டண்டாக இருக்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். இப்போ நம்ம எக்ஸாமுக்காக ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியை மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மூணை தவிர நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே கொடுத்துருக்க இதுதான். இதுவே போதுமானது ஃபார் மெயின்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம கண்டென்ட்டில் பவுண்டரி என்ன கொண்டு வந்துக்கலாம், ஸ்ட்ரக்சர். பட் இட் இஸ் நாட் தட் மச் சிக்னிஃபிகண்ட். ஜஸ்ட் 1 or 2 ஃபேக்ட் இஸ் இனஃப். ஓகே, திஸ் இஸ் த கோர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ UPSC இங்கே தான் நம்மளுடைய நாலேஜை செக் பண்ணுறாங்க. த டிமாண்ட் ஆஃப் த கொஷின் revolves around function and role, ரைட்? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபங்க்ஷனில் இப்போ பேராலிசிஸ் நடக்குதுன்னா அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இஷ்யூஸ். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வே ஃபார்வர்ட். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிலையும் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ், தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இஷ்யூஸ், இதை மட்டும் ஆட் பண்ணால் இட் பிகம்ஸ் த மெயின்ஸ் கண்டென்ட். ஸோ இங்கேயுமே நம்ம மெயின்ஸ்க்கு எதுலேருந்து பில்ட் பண்ண போகிறோம்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிச்சிருக்க ஃபேக்ட்ஸ்லேருந்து just adding the issues, then it will become the mains content. ஓகே, ஸோ இப்போது இதுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி நம்ம எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம மற்ற ஏஜென்சியை எப்படி படிக்க முடியும்ட்டு, ரைட்? ஓகே, ஸோ யுனெஸ்கோ, ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் ப்ளஸ் சம் இஷ்யூஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் கண்டென்ட். ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க, 1945 அப்புறம். இது எங்கே ஹெட் குவார்ட்டடாக இருக்குது, இட் இஸ் இன் பாரிஸ். இதோட மெம்பர்ஷிப் எத்தனை, 194. This is talking about the structure, right? Parent body, so it is a specialized agency of UN that we know. Okay, இதோட mandate again, from the name itself we can understand the mandate: education, science, culture, right? So இந்த மூணு டைரக்டா நேம்லயே இருக்கு. இது நேம்ல இல்லாத ஒன்று is communication. ஸோ இதோட கோர் அப்ஜெக்டிவ் வந்து 4 தான். இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் இன் யுனெஸ்கோ. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஸோ இதை நம்ம புதுசாக படிக்க வேண்டியதில்லை. இந்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்டை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஆர் அட்டானமஸ் பாடிஸ். அவங்களுக்கு வந்து ஓன் லெஜிஸ்லேச்சர் இருக்கும், ஓன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். ஸோ ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் இஸ் த லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் த பாலிசி மேக்கிங் பாடி. ஜஸ்ட் நோ த நேம், அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எக்ஸிக்யூட்டிவ் பாடி இருக்கும், தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். செக்ரட்டேரியட், நீங்கள் எந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் எடுத்தாலும் இதே மாதிரியான 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். செக்ரட்டேரியட் இருக்கும், ஹெடட் பை டைரக்டர் ஜெனரல். ஃபார் எக்ஸாம்பிள் WHO அப்படின்னா WHO ஹேஸ் செக்ரட்டேரியட் விச் இஸ் ஹெடட் பை டைரக்டர் ஜெனரல். அதே மாதிரி WHO ஹேஸ் அ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நோன் அஸ் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. அதே மாதிரி தான் யுனெஸ்கோவுக்கும் தேர் இஸ் அ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் லைக் லெஜிஸ்லேச்சர், தென் இட்ஸ் கோர் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மேண்டேட் ஆர் த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த அப்ஜெக்டிவ் தெரிஞ்சாலே போதும். ஸோ இதுதான் நேம்லேயே இருக்குது யுனெஸ்கோவில், எஜுகேஷன், சயின்ஸ், கல்ச்சர். அண்ட் த லாஸ்ட் ஒன் விச் இஸ் நாட் இன் த நேம் இஸ் த கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ மேஜர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இதுவும் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட் தான். இதை நம்ம மெயின்ஸ்க்காக படிக்கணுமான தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸில் படிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, திஸ் பர்டிகுலர் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங், we know education is one of the mandate of UNESCO. So this global education report was released by UNESCO. Second one, Man and Biosphere Reserve. So Man and Biosphere program
மானிட்டர் பண்ணுறதும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதும் யுனெஸ்கோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் பார்ட் ஆஃப் த மேப் ப்ரோக்ராம். நம்ம என்விரான்மெண்ட் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது இதை கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன், அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை ரெகக்னைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் இல்லை ஹம்பி. ஸோ இந்த மாதிரியான சைட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதும் யுனெஸ்கோ தான் அண்டர் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன். லாஸ்ட்டு மெமரி ஆஃப் த வேர்ல்டு ப்ரோக்ராம். இது வந்து ரீசெண்டாக நியூஸில் அடிக்கடி நியூஸில் வந்திருக்கும். 2025 பகவத்கீதாவையும் நாட்டி சாஸ்திராவையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அ டிமாண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தட் திருக்குறள் ஷுட் ஆல்சோ பி ஆடட் டு த மெமரி ஆஃப் த வேர்ல்ட் ப்ரோக்ராம். ஸோ அதனால் இதுவும் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான ஃபேக்ட் தான். தென் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் ப்ரோக்ராம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கும் உள்ள யூனிக் ஹெரிட்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிட்டியை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை இஸ் அ சிட்டி ஆஃப் மியூசிக், வாரணாசி இஸ் அ சிட்டி ஆஃப் மியூசிக், கோழிக்கோடு இஸ் அ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கும் ஒரு யூனிக் ஹெரிட்டேஜ் இருக்கும். ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் தான். ஸோ நம்ம இதை தான் இன்கார்பரேட் பண்ண போகிறோம் ஆன்சரில். ஸோ இதுக்கும் மெயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக படிக்க தேவையில்லை இது வரைக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ நம்ம இங்கே பார்த்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஷுட் பி பில்ட் ஆன் த ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் தட் வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட். தென் இஷ்யூஸ். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இஷ்யூவை பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே, இதுக்குள்ளே இருக்க இஷ்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். ரைட்? ஸோ இஸ்ரேல் ஸ்டோரி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா, ஸோ திஸ் இஸ் ஜெர்மனி அண்ட் ஹியர் இஸ் த வெஸ்ட் ஏஷியா ஆர் த மிடில் ஈஸ்ட். ஸோ இங்கே தான் நமக்கு இஸ்ரேல் இருக்குது. ரைட்? ஓகே, ஸோ டியூரிங் த ஹிட்லர் த பர்சிக்யூஷன் ஆஃப் ஜூஸ் ஹேப்பன் அண்ட் த ஜூஸ் ஆர் மூவ்டு டு திஸ் பிளேஸ் கால்ட் இஸ்ரேல். Okay. So what is the link between USA and Israel? There are so many factors, so many historical factors like Balfour Declaration and all that you will study in world history. பட் இதை நம்ம ஓரளவுக்கு என்ன ரீசனபிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஏன் வந்து யூஎஸ் வந்து இஸ்ரேலை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் ஆன் மெனி ரீசன்ஸ், பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி பார்த்தோம்னா, ஸோ இஸ்ரேல் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த மிடில் ஈஸ்ட், இந்த இஸ்ரேலில் வந்து என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா யூஎஸோடைய பேக் யார்ட்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ யூஎஸோட ஒன் ஆஃப் த ஸ்டேட் இஸ்ரேல் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ பிகாஸ் டீம் பி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ்ரேல் வந்து லொக்கேட்டட் இன் மிடில் ஈஸ்ட். ஸோ மிடில் ஈஸ்ட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த மிடில் ஈஸ்ட், இஸ்ரேல் இஸ் ரிக்வயர்டு ஃபார் USA. So politically, economically, as well as strategically. There is one more aspect. So as per the Christianity, okay, so the Christian, there is a religion called Christian Zionism. So Zionism is an ideology of the religion of the Jews. There is a mix of religion, that Christian Zionism. So in the religion padi, Bible, that is not the original Bible, in the altered versions of Bible, so it says two things. So one is the second coming of Jesus. Jesus மறுபடியும் பிறந்து வருவார். அவர் எப்போ வருவார் அப்படின்னா, எந்த டைம் பீரியடில் வருவார் அப்படின்னா, எப்போ வந்து ஜூஸ் ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, அந்த கண்ட்ரியில் அவங்கள பர்சிக்யூட் பண்ணுவாங்க, அப்போது அவங்க திருப்பியும் அவங்க நேட்டிவ்க்கு திரும்பி வருவாங்க அந்த டைம் பீரியடில். ஸோ ஆஃப்டர் பர்சிக்யூஷன், ஓகே, ஸோ பர்சிக்யூஷன் நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் பீப்புள் திரும்பி இஸ்ரேலுக்கு வருவாங்க. அந்த டைம் பீரியட் தான் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். ஸோ அப்போது அதனால் இஸ்ரேல் திரும்பி வந்துட்டாங்கன்னா, தே அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் சைன் and this becomes the second coming of Jesus. So this is like one of the religious reason for supporting USA supporting Israel. So these are all the very brief background with which the relationship between USA and Israel can be understood. Right? So this aspect is required for further understanding. Okay. So உங்களுக்கு வேற ஃபர்தரா நமக்கு இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, let us say this is Israel and we have Palestine, right? So இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் தான் the conflict நமக்கு போயிட்டு இருக்கு. I think that you know about it. Okay. So the Israel-Gaza war, right? Okay, in the Israel-Gaza war,
எதுக்கு நடந்துட்டு இருக்கு? பிகாஸ் Israel or Palestine is not the member in the United Nations. So even from Indian point of view, regarding to resolve the crisis, இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் நடக்கிற கிரைசிஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு the only solution is the two-state solution. ஸோ ப்ரிலிம்ஸ்லையுமே இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் two-state solution? யூஎஸ்மே சப்போர்ட்ஸ் two-state solution. இந்த two-state solution எப்படி என்ன அர்த்தம்? இஸ்ரேலும் பாலஸ்டீனும் ஷால் கோஎக்ஸிஸ்ட் டுகெதர். ரெண்டு ஸ்டேட்டும் ரெகக்னைஸ் பண்ணி தனித்தனி ஸ்டேட்டாக இருக்கணும். அது எப்படி நடக்கணும், பவுண்ட்ரியை எப்படி, யார் யாருக்கு என்ன டெரிட்டரி வரணும் அப்படிங்கிறத நெகோசியேஷனில் தான் கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் வாட் two-state solution த்ரூ நெகோசியேஷன்ஸ். இது தான் யூஎஸோடைய பாலிசி ஸ்டாண்ட்ஸ். இப்படி தான் நடக்கணும். இந்த வகையில் நடக்காமல் டெரரிஸ்ட் ஆக்ட் மூலமாக பாலஸ்டீன்ஸ் ஆர் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தட் வில் நாட் பி டாலரேட்டட் நாட் ஜஸ்ட் இன் இஸ்ரேல் பட் ஆல்சோ இன் யூஎஸ். ஸோ அதனால தான் யூஎஸ் வந்து இஸ்ரேலை வில் ஆல்வேஸ் சப்போர்ட். Now coming back to this issues in UNESCO, what happened? So what is the relationship between UNESCO as a specialized agency, which is altogether different for education, scientific, culture and communication, and what is this political background associated with UNESCO? இந்த பாலிடிக்ஸுக்கும் யுனெஸ்கோவுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்க PYQ. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இஸ்ரேல் பாலஸ்டீன் டிஸ்பியூட்டை வச்சு தான் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்? Palestine is not a member of United Nations. Palestine is not a permanent member of United Nations. But what happened? UNESCO recognized Palestine as a member. UNESCO என்ன சொல்லிடுச்சு? பாலஸ்டீனை மெம்பராக அதுக்குள்ளே அட்மிட் பண்ணிடுச்சு. எப்போ? 2011. ஸோ பாலஸ்டீன் became a full member of UNESCO, despite it is not a member of United Nations. UN-ல அது மெம்பராக இல்லை. பட் என்ன பண்ணிடுச்சு? UNESCO as a independent organization accepted Palestine as a full member. Because it is against the policy stance. Because US வந்து என்ன பண்ணுது? two-state solution தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ அது வந்து எப்படி ரெகக்னைஸ் ஆகணும்? த்ரூ நெகோசியேஷன்ஸ். ஆனால் இது நெகோசியேஷன் நடக்கல. ஒரு சம் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி பாலஸ்டீனை நெகோசியேஷனே இல்லாமல் ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். செகண்ட் ஒன், இந்த யுனெஸ்கோ என்ன பண்ணுது? பாசிங் சம் ரெசல்யூஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா அதோட ஸ்ட்ரக்சரில், எனி யூஎன் ஸ்பெஷலைஸ்டு பாடி ஹேஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் ஆஸ் வெல் அஸ் செக்ரட்டேரியட். ஸோ இந்த லெஜிஸ்லேச்சரில் என்ன பண்ணுவாங்க? தே பாஸ் ரெசல்யூஷன். எனி லெஜிஸ்லேச்சர் வில் பாஸ் ரெசல்யூஷன் ஆன் டிபேட்ஸ். ஸோ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது இஸ்ரேல் காசா வாரை பற்றி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் எஸ் அன் ஆக்குபையிங் பவர், அதாவது பாலஸ்தீனோட டெரிட்டரியை இவங்க ஆக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தே ஆர் ஜஸ்ட் டார்கெட்டிங் இஸ்ரேல். ஸோ அதனால தான் யுனெஸ்கோ இஸ்ரேல் லேபிளிங் இஸ்ரேல் எஸ் அன் ஆக்குபையிங் பவர். அதாவது இவங்க மேக் பண்ணுற ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே அகெயின்ஸ்ட் இஸ்ரேலாக இருக்குது. ஸோ தட் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் படித்த பாயிண்ட் தான், த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் ஆஃப் யுனெஸ்கோ. அது என்ன பண்ணுவாங்க? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த மகாபலிபுரம் இஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அதே மாதிரி பாலஸ்டீனில், அதாவது there is a city called Old City of Hebron. So this is the place where Christianity, Islam, Judaism originated, right? So in the place cultural heritage city recognize பண்ணும்போது they recognize is at part of Palestine. அதாவது பாலஸ்டீனோட டெரிட்டரி இது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. வேரஸ் இஸ்ரேல் கிளைம்ஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ். ஒன்று வந்து பாலஸ்டீன் ஆட்டோமேட்டிக்காக யுனெஸ்கோவில் மெம்பர்ஷிப் கொடுத்தது. ரெண்டாவது வந்து யுனெஸ்கோ வந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுறது. மூணாவது இந்த மாதிரியான ஹெரிட்டேஜ் இஷ்யூவில் பாலிடிக்ஸை மிஸ் பண்ணுறது. ஸோ இஸ்ரேல் வந்து அந்த டெரிட்டரி அவங்களதுன்னு கிளைம் பண்ணுறாங்க, ஆனால் யுனெஸ்கோ வந்து அந்த டெரிட்டரியை பாலஸ்டீனுக்கு ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த politics associated with UNESCO. I hope you get the point. So இதனால என்ன நடக்கும்? Okay. So US withdrawal because it cites the reason that UNESCO is anti-Israel. இந்த நம்ம பார்த்த 3 ரீசன்னால US என்ன சொல்லுது? யுனெஸ்கோ வந்து ஆன்டி இஸ்ரேலாக ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால we will exit from UNESCO. ஏன் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, they are the largest contributor of funding. USA is the largest contributor. How much? 22%. Out of 100%, 22% is funded by United States. ஆனால் அவங்க சொல்கிற பேச்சு அவங்க கேட்குறது இல்லை. they take decisions against Israel. So this is one of the reason that US withdrawal took place. ஸோ இப்போ தான் முறையாக நடந்திருக்கானா? இல்லை. 1984லேயே ப்ரோ சோவியத் பயஸ் அப்படின்னு சொல்லி அப்போ ஒருக்க எக்ஸிட் ஆனாங்க. தென் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் 2017 எக்ஸிட் ஆனாங்க. அப்போ தான் யூபிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்கு. பட் வாட் ஹேப்பன்? ஈவன் இன் 2025 ட்ரம்ப் கேம் அகெயின்
In 2023, Biden administration joined UNESCO. But Trump மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் 2025ல். Then there is third exit. So this is the first exit, Trumpோட second exit, then this is Trumpோட third exit. இதோட பாலிடிக்ஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் ரொனால்டு ரீகன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இந்த ரெண்டு டைம்லையுமே ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட். இவங்களோட பார்ட்டியை பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி, which means it is a right party. ரைட் பார்ட்டினா நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், they favors the nationalist idea. Right? So இந்த மூணு எக்ஸிட்டுமே undertook by the Republican Party, that is the right party, right? That focus on the protectionist measures, right? Which means அவங்க அதிகமாக ஃபண்டிங்கை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. So again, based on one, it is also can be linked with protectionism, apart from anti-Israel bias, that we do not fund any specialized agency to this much amount of funding. So this is also one of the reason. So apart from US, the major funders are Japan, China and France, right? Okay, I hope now you get some points. So related to regarding funding, so when US exit from UNESCO will be suffering from this much amount of funding. So this much amount of funding போலனா அவங்களால ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இந்த நம்ம ப்ரிலிம்ஸில் படித்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதுக்கெல்லாம் யுனெஸ்கோ ஃபண்டிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபண்டிங் கட் ஆச்சுன்னா அவங்களால அந்த ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ அதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. Okay, I hope now you understand. So these are all some of the keywords for writing answers. So any specialized agency நம்ம படிக்கும்போது, பிகாஸ் நம்ம ஒரு 4-5 ஏஜென்சி தான் படிக்க போகிறோம். ஸோ ஒன்று படிக்கும்போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மெயின்ஸில் போடுறதுக்கு வேல்யூ அடிஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கல்ச்சுரல் மல்டிலேட்டரலிசம். நம்ம முன்னாடி மல்டிலேட்டரலிசம்னா என்னென்னு பார்த்துட்டோம். பட் திஸ் இஸ் கல்ச்சுரல் பிகாஸ் யுனெஸ்கோன்ற பேர்லேயே என்ன இருக்குது, கல்ச்சர் இருக்குது, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் கல்ச்சுரல் மல்டிலேட்டரலிசம். தென் it is a soft power institution of United Nations. Then UNESCO's mandate aligns with SDG 4 and SDG 16. This is education. This is international institution for international peace. Right? So in the rendu SDG mein link panikalam. This we can write in the conclusion part. I hope now you understand about UNESCO and the politics behind it. Now we'll move to further. Okay, so இந்த ஸ்லைடில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ காமன் இஷ்யூஸ் இன் எனி ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி, நாட் ஜஸ்ட் யுனெஸ்கோ மட்டும் கிடையாது, எந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியாக இருந்தாலும் திஸ் பாயிண்ட்ஸ் வில் ஃபிட். ஸோ அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிற கண்டென்ட் அந்தந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிற கண்டென்ட் ப்ளஸ் இந்த காமன் பாயிண்ட் இருந்தாலே we can sufficiently address the question. So what is the common point? Outdated structure. So unequal representation and benefits among developed and developing. நம்ம பார்த்தோம், any UN specialized agencies have legislature, executive and secretariat. இந்த legislatureலையும் executiveலையும் unequal representation. ஏன்னா it is outdated structure. It is formed even before or during United Nations. ரைட்? யுனைடெட் நேஷன் ஃபார்ம் ஆக முன்னாடியே சில ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ உருவாக்கின லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர்ஸில் தான் ஸ்டில் ஃபங்க்ஷனிங். ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். திஸ் பாயிண்ட் யூ கேன் ஆட் இட் ஃபார் எனி ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். Second, limited enforcement power. So any specialized agencies can only recommend similar to the other principal organs of United Nations. They cannot enforce their decision. They can only publish some report and they can only recommend that India can adopt this much measure, but they cannot enforce it. So that is one of the recommendation. No specialized body has such power, right? Then delayed crisis response. So ஒரு specialized agency ஒரு issue address பண்றதுக்கு தான். For example, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து COVID-19 பேண்டமிக் அப்போ அது மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு தட் WHO இஸ் ஒர்க்கிங் இன் ஃபேவர் ஆஃப் சைனாக்கு சப்போர்ட் பண்ணி WHO ஒர்க் பண்ணுது. அதனால் பேண்டமிக்கை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தே டுக் லாட் ஆஃப் டைம். ஸோ COVID-19 பேண்டமிக் வரும்போது இட் வாஸ் டிக்ளேர்ட் அரௌண்ட் 2019 டிசம்பர். பட் ஆனால் இட் ஹாஸ் ஸ்ப்ரெட், அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ WHO இதை முன்னாடியே பேண்டமிக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், பட் தே ஹேவ் அனௌன்ஸ் வெரி மச் லேட்டர், ரைட்? ஸோ அப்போ டிலேடு கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ். ஏன் இந்த ரெஸ்பான்ஸ் நடக்குது அப்படின்னா, WHO ஃபண்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மேஜர் ஏஜென்சி, ஒன் ஆஃப் த மேஜர் கண்ட்ரி இஸ் சைனா. அப்போ இந்த சைனா ஃபண்ட் பண்ணுறதுனால
அவங்க சொல்கிற பேச்சு தான் இவங்களும் கேட்பாங்க. ஸோ அதனால் டிலேடு கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் அதை தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஃபண்டிங் டிபெண்டன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரீஸ், டோனார் ட்ரிவன் அஜெண்டா. இந்த டோனார் கொடுக்குற அஜெண்டாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கிரிட்டிசிசம். டோனார் ட்ரிவன் அஜெண்டா, ஃபண்டிங் டிபெண்டன்ஸ், நம்ம யுனெஸ்கோலையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபண்டிங் டிபெண்டன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரீஸ். தென் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், again same thing. China will give political pressure, US will give political pressure, Russia will give political pressure, especially the P5 countries are the funding countries, right? Then weak interagency cooperation. For example, WHO has to cooperate with ILO or World Bank. அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கிற கோஆர்டினேஷன் ரொம்ப புவராக இருக்கும், right? So these are all the major points: outdated structure, limited powers, delayed crisis response, interagency cooperation, funding dependence. This point should not be missed. This is one of the key aspect, funding, right? Funding and limited enforcement. But anyway, these 6 or 7 points is applicable to any specialized agency. So you should need not study specialized agencies separately. In the one issue way, you can write it for any specialized agency. Only just add some addition. So in the time like just write some examples to prove this point. Otherwise, this is applicable to any specialized agencies, right? Okay, so இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஃபார் போத் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த யூஎன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். என்ன படிக்கணும், சிலபஸில் என்ன இருக்குது, கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, பிஒய்க்யூஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு 3 கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும், இப்போ நம்ம படித்த கண்டென்ட்டை வச்சு தெரியாத கொஷின்ஸுக்கும் எப்படி ஆன்சர் எழுதலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஹவு டு ஸ்கோர் பெட்டர், ஹவு டு ரைட் பெட்டர் ஆன்சர்ஸ், ஹவு டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் த கொஷின் இஸ் விசிபிள். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்? ஸோ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்கோசாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்ட், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் கமிஷன்ஸ் அட்டாச் டு இட். ஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ECOSOC. Second part is different functional commissions attached to it. So what is the question demand? So question demands 2 aspects. One is the structure, and that is the second part of the question. And the first part of the question is the function. Okay, so they have directly asked. This question is so direct that they have directly asked. நம்ம இதை படிச்சிருந்தா அப்படியே எழுத வேண்டியதுதான், right? So this is the demand of the question. Okay, so we will start with the writing introduction. Okay, என்ன எழுதலாம்? UN ECOSOC is one of the 6 principal organ. UN system. So UN systemல one of the 6 principal organ தான் இந்த UN ECOSOC. ஓகே, ஸோ கொஷினில் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் கமிஷன்ஸ் தான் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட ஃபர்தர் நம்ம என்ன ஆட் பண்ண முடியும்? இட் ஹேஸ் ரோல் இன் குளோபல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்பியர்ஸ், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு எழுதுனா போதும். I think the first point alone is sufficient to write introduction. Okay, so in the main body, okay, so before writing main body, okay, so whenever we write answers after introduction, it is try to provide one additional information. Okay, so create some box like this, okay, and try to add on relevant in the questions க்கு relevant-ஆ இருக்கிற நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ரிலிம்ஸில் இருக்க கண்டென்ட்டை we are going to add. For example, this question is about ECOSOC. ஓகே, ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது ஒன்று ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷனை நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓகே, the second part of the question is functional commission. என்னென்ன கமிஷன்லாம் அதோட அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஆஸ்பெக்ட்.
So whatever comes to your mind, just add some functional commission and then we will write the conclusion. Here there is no issue. எந்த issue பற்றியும் கேட்கல. ஸோ கொஷின் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ வே ஃபார்வர்ட் எழுத தேவையில்லை. We can straight away write the conclusion. So this is how we can provide the structure to the question. So here நம்ம ஃபங்க்ஷனை பற்றி எழுதிடுவோம், ஃபங்க்ஷனல் கமிஷனை பற்றி எழுதிடுவோம். ஸோ இந்த கொஷினில் டேரெக்டாக கேட்காதது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன கேட்டிருக்காங்க, வெறும் ஃபங்க்ஷனல் கமிஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அடிஷனலாக தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே எழுதலாம். That it has 54 members elected for 3 years. Additional நமக்கு என்ன தெரியும், specialized agencies of UN are attached to UNECOSOC. So இந்த மாதிரி add-on points நம்ம இங்கே கொடுக்கும்போது தான் we will get more value addition as well as we can write a very good answer. Okay, so now we will address the question demand. What are the main functions of United Nations ECOSOC? So what are the main function? The social and economic functions. Okay, specifically நம்ம address பண்ணோம்னா it oversees SDGs. So sustainable development goal இதுதான் overseas பண்ணுது. Then it conducts studies, helps in policy formulation, then we can also add it provides consultative status to NGOs. Okay, functional commission, just whatever commission comes to your mind. Commission on status of women, commission on science and technology. Okay, so in the question is only directly about functions and functional commissions. If possible, if space permit, we can add some of the issues like its decisions are not binding, it can only make recommendations, poor coordination of specialized agencies. But whenever we write issues, we should provide the way forward, right? Then we will write the conclusion. So in this way we can address this question better. So ECOSOC, we have addressed what is ECOSOC, then its structure, then the demand of the question function, then the second part of the question functional commission. If space permits, this is not directly asked in the question, some of the issues and way forward. This is not mandatory aspect, right? This is only an additional aspect. Then we will write a conclusion. So conclusion we can say UNECOSOC shall promote development along with peace. So what is the function or the central role of United Nations? To establish peace. So UNECOSOC not just establish peace but also establish development. So இந்த அளவுக்கு நம்ம ஆன்சர் எழுதுனா போதுமானது. So I hope now you will get how to write answer, how to structure the question. So and then add on some value addition points from the prelims point of view, right? So UNECOSOC, functions, functional commission and conclusion, right? We'll move to the second. Okay, so in the question என்ன கேட்டிருக்காங்க, reform process in United Nations remains unresolved because of East-West entanglement as well as Russia-China alliance. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, East-West policy confrontation evaluate பண்ணு. So what is the question demand? UN remains, reforms in UN remains unresolved. So what is that reform? It is essentially refers to UNSC reform. The UNSC reform remains unresolved. அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. கொஷினில் they have also given the reason. The reason என்ன? East-West policy confrontation. இதையும் கொஷினில் கொடுத்துட்டாங்க.
So they have given the statement and then they have also given the reason. Now the question wants you to evaluate this particular aspect with respect to the context. Now I hope you understand the question. Both demand, one is the statement, that is the context. They are also given the reason. The question is asking you to evaluate this particular aspect, right? Okay. So இதுக்கு நம்ம என்ன introduction எழுதலாம்? The question is about UNSC. So you can start UNSC or with UN. Okay, so let us start with UN itself because it is not directly given in the, but it is good to start with UNSC. Okay. So UN was established in 1945 with the objective of establishing peace and prevent conflict, right? So this is the sole objective with which it was established, but it could not resolve major conflicts even today due to East-West confrontation. So East-West confrontationால இதால ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல. ஆனால் அந்த பர்பஸ்க்கு தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. So this will give the clear demand or clear idea of the question. So this is how we'll write introduction. So after that, we can always add the value addition point. Okay, so here we can add about the UNSC. Okay, so we'll add the structure that it consists of P5. Then we can list down them: US, Russia, UK, France, and what is the remaining one? Okay, China, right? So these are the P5 countries. Then the remaining 10 countries which are non-permanent, right? So this is the structure that we will add as a value addition, right? Then we will move to the main body. So what we should first address? The reforms. So reform, the question itself says the reform process remains unresolved. அப்போ என்ன reform unresolved நம்ம எழுதணும். So which reforms remains unresolved? Okay, so the 95% the reform is about the UNSC reforms. And what is the reform? Increasing the P5 seat, expanding P5. So this is the reform, right? Is there any other reform in United Nations? There are many, like expanding memberships in other principal organs and even in other principal organs and even in specialized agencies. Then reforms in UN peacekeeping. So these are all require reforms. Then reforms in UN funding, but these are all secondary, right? And even you can skip these aspect. The major aspect the question demands is about UNSC, right? Okay, so this is the reform they are talking about. Okay, so main body what we have to address second. Now what is the reason? The reason is also given in the question itself, that East-West policy confrontation. நம்ம இதை தான் கொஷினில் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் யுனைடெட் நேஷன்ஸில். வாட் இஸ் ஈஸ்ட்-வெஸ்ட் கான்ஃப்ளிக்ட்? ஸோ திஸ் இஸ் அ லெகசி ஆஃப் கோல்டு வார். In the Cold War, we have bipolar world order
that is US and USSR, which is following the capitalist ideology, which is following the communist ideology, right? So during this time, they keep on vetoing any decision, right? Then their vision of current or contemporary world order. So what is their vision on the current world order? For USA, they will prefer only the liberal democratic order. நம்ம பார்த்தோம் இல்லையா, rules based international order இருக்கணும்னு, that order should be liberal democratic order. So the liberal democratic order இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? Okay. USA intervened in Afghanistan in the name of establishing democracy. Afghanistan மட்டும் இல்லை, லிபியா, சிரியா. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரியில் இன்டர்வீன், அவங்களோட கண்ட்ரிக்கு உள்ளே புகுந்து மிலிட்ரியை வச்சு இன்டர்வீன் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் லிபரல் democratic order, which means promoting democracy. But what the other Russia and China alliance says, the current world order should be or should not violate nations' sovereignty. So how we can understand this point? இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது? See, இந்த பாயிண்ட்டை பாருங்க. இந்த கண்ட்ரிக்குள்ள, let's say India, if just imagine US attacking India, which means it violates India's sovereignty, right? In the same way, US attacked or intervened in Afghanistan, Libya, Syria, and even in Iran in recent times, which means it is affecting the sovereignty of this country. So that is why the Russia-China alliance says the world order should not violate sovereignty, because the current world order based on liberal democratic order, in the name of promoting democracy, intervening and violating the sovereignty of other countries. Whereas that is why the Eastern, this is what East, right? The Eastern policy says world order should not violate sovereignty. So world order should be built on sovereignty, right? So this is one aspect that we have discussed here, that their own vision of world order, that is East has a different vision and West has a different vision, right? So East has the vision should be built on sovereignty, whereas the West says it should be a liberal democratic order. Is there any other point we should write? That is the veto division. That is, நம்ம முன்னாடி பார்த்தோம், P3 versus P2. So what is this division? This we can explain this with Israel, Gaza war, Russia, Ukraine war. So இந்த இடத்துல எல்லாமே என்னதான்? So ஏன் இந்த வாரம் ஸ்டாப் பண்ண முடியல? Because whenever resolutions comes, இதை பற்றின ரெசல்யூஷன், வாரம் ஸ்டாப் பண்ண ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இதுக்கு இந்த இஸ்ரேல் காசா வாரில் US will veto. In Russia Ukraine warல, Russia and China will veto against Ukraine. So that is why the wars keep on going due to the veto division between P3 and P2. The P3 refers to West and P2 refers to East, right? So I hope this is how we can write answers to the question, the East-West policy confrontation. In every aspect, we should bring the East-West, right? It is a legacy. During Cold War itself, it is the same. Then even the current world order also it is same. And even its core function, that maintaining peace, they could not maintain peace because of the veto division. Again, the veto division is again in the name of P3 and P2. So what is the other demand? Is there anything else we can add? Okay, we can provide way forward. Okay, so for this, what we can write? I hope we studied the IGN reforms, the intergovernmental reforms, right? So what is its proposal? Enhance membership. So currently we have P5. It should be moved towards P11. Currently we have 10 non-permanent members. It should be moved to 14 to 15. So this is one reform. And the second reform, permanent members
shall be expanded but without giving veto reforms. Without giving veto. அதாவது India will become part of the permanent council, but India will not enjoy the veto power for some period. So these are all some of the suggestions that we can incorporate within the United Nations Security Council reforms. So lastly, we will conclude. Okay, என்ன எழுதலாம் for conclusion? So this question is talking about the UN reform. So what we can say, in order to prevent third world war, அந்த பர்பஸ்க்காக தான் யுனைடெட் நேஷன்ஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். பட் ஆனால் அந்த பர்பஸே ஃபில் ஆகுமான்னு தெரியல, பிகாஸ் த இஸ்ரேல் காசா வார் இஸ் கீப் ஆன் கோயிங், அண்ட் ரஷ்யா உக்ரைன் வார் இஸ் ஆல்சோ கோயிங், and in 2025 we had India Pakistan war. So these kind of so many wars took place in so many continents. So then what is the purpose of having United Nations? So in order to prevent world order, in order to prevent the third world war, not order, third world war, okay, we should reform United Nations Security Council. We should reform UNSC. Otherwise, it will lose its legitimacy. Okay. யாரும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமே போயிடுவாங்க, எந்த கண்ட்ரியும் யூஎனை ரெஸ்பெக்ட் பண்ணாமே போயிடும். ஸோ அப்போ யூஎனை எந்த பர்பஸ்க்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோமே அந்த பர்பஸே டிஃபீட் ஆகிடும், ரைட்? ஸோ வி கேன் சே யூஎனை ரிஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வி கேன் ப்ரிவென்ட் தேர்ட் வேர்ல்டு வார். அண்ட் இன் ஆர்டர் டு கீப் த லெஜிட்டிமசி அலைவ், நம்ம UNSC reform பண்ணணும், right? So with which we can conclude this answer. I hope you get some points. Okay, the last question we will address regarding UNESCO, right? So we have seen this question: too little cash and too much politics leaves UNESCO fighting for life. Okay, so question le கொடுத்துட்டாங்க. So what is the demand of the question? It gives two reasons: too little cash, which means funding problem in UNESCO, then too much of politics, then UNESCO is politicized. Okay, so these are the two issues is given, so that is why UNESCO fighting for life. So what the question saying, in light of US withdrawal, okay, so US withdrew from UNESCO, saying UNESCO as a anti-Israel body. அப்போ இந்த கண்டெக்ஸ்டில், அதாவது இந்த யூஎஸோட வித்ட்ராவல் கண்டெக்ஸ்டில், we have to analyze this aspect, that is the funding and politicization, right? I hope you get the question demand. Okay. So we will write the introduction. So we'll start with UNESCO. That UNESCO was established in 1945 itself, along with United Nations. For promoting science, education, and culture. So what we can say after this? So after introduction, we will always add the value addition point. So here about UNESCO, we'll add something. Okay. So what information we have studied for prelims? Okay. So from the function, we'll write. So the World Heritage Convention, then Man and Biosphere Program, Creative Cities Network. So these are all some of the programs of UNESCO, right? So we will connect this aspect in the main body so that it will remain relevant, right? Then we will go to the main body. So what should be the first aspect? Too little cash and too much politics. So we will address the first aspect, the politics aspect, politicized UNESCO. So why UNESCO was politicized? We have already seen this aspect, that Palestine was recognized as a member despite it is not a member in United Nations. UN member illa,
but it has become a member in UNESCO. Then resolutions. UNESCO oda resolutions la they publish statement against Israel, that Israel is a occupying power. Occupying power na Israel occupying the territory of Palestine. வேற என்ன எழுதலாம்? The geopolitics of heritage. Geopolitics of heritage. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது old city of Hebron, right? It became a World Heritage Site but recognized under the territory of Palestine, whereas இஸ்ரேலும் இது எங்க டெரிட்டரின்னு கிளைம் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் வி கேன் சே ஃபார் பொலிட்டிசைசேஷன். ஃபார் தீஸ் ரீசன்ஸ், based on the above reasons, US withdrew, saying UNESCO working in favor of Palestine. And we already know the relationship between US and Israel. So US will do anything for Israel, right? So any US president, whoever become US president, they will always declare that I declare Jerusalem is the capital of Israel, right? It is the convention in United States. So that is what the relationship between US and Israel. So if the specialized agency is against Israel, of course they will exit, right? So that is a political aspect. Second, the funding. So we know, we have already studied, the major contributor will always be US, right? US, Japan, China, France, right? So when US, which was contributing around 22%, now it will reduce to 8%, right? So this was before 2017, this was after 2017. So when the current withdrawal comes into effect in 2026, this will go to 0. So which means the UNESCO will keep on fighting for its life, right? There is one more issue. Okay, this you can link with the politics, right? Or we can add it separately. Okay, so what is the implication? Okay, so when US withdrew, it will face the funding crisis. There is one more aspect. When US withdrew from this particular body, China is also a major contributor. So this UNESCO will become an agency of China rather than for the world. So it will become, when US withdrew from the body, US போயிடுச்சுனா அடுத்து இருக்கிறது China தான். So China will dominate UNESCO. So that will become one of the implication, right? Finally, we will write about the conclusion. So conclusion என்ன எழுதலாம்? Okay, I'll write it somewhere else. So UNESCO is a cultural body, right? It is given the question itself. It's a cultural body. So culture has to bridge the differences between the world. But what happened? This culture was utilized as a political tool and it created divides instead of bridging the gap, right? So this can be the conclusion. So what should be done? The politicization should be avoided. Politicization of UNESCO must be withdrawn, not membership, right? So this is how we can write answer to this particular question. So question itself gives two aspects: too little cash, too much politics. So we have explained that aspect, and briefly we'll discuss about its implication. Then finally, conclusion in the form of way forward, because we don't have space. So in the way forward, we can write it should be depoliticized. It should have funding non-dependence, because the question itself talks about funding. And since it's depending on countries and its membership, if one particular country goes out, அப்படின்னா ஒரு country வெளியே போயிடுச்சுன்னா, then there will be financial crisis, right? அப்போ funding autonomy இருக்கணும், right? So politicization இருக்கக்கூடாது, funding autonomy இருக்கணும். So that should be the way forward that we can add in the conclusion itself. I hope now you get how to write answers based on the question demand. So we have to read the question very carefully, understand the demand, then properly structure, right? We can write our answers in a point format in a very, very crisp manner, along with some facts. We will address the main body, then we will provide the conclusions, right? So this is how we can make
I hope you enjoyed the class. So we have seen United Nations, we have seen the content as well. That content is suffice. Then we have seen the UN specialized agencies. We have also given the common points or common issues for any specialized agency, right? So that alone is suffice for addressing that particular, maybe any specialized agency. Only you have to link that point to the particular agency, right? So this is suffice. We will hope this will be more helpful to you. So in the next video, we will discuss about the India's non-neighbors, how they affect India's interest, right? So until then, thank you. So நீங்கள் இந்த கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ யூ ஜஸ்ட் ரைட் ஆன்சர்ஸ் பை யுவர் ஓன். ஸோ கொஷின் நம்பர் 1 2 3 3 கொஷின் ஆன்சர் இருக்கும் இல்லையா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ ரைட் ஆன்சர்ஸ் பை யுவர் செல்ஃப் அண்ட் செக் வித் த சேம் திங், ரைட்? ஸோ தேங்க் யூ. We will see in the next video.